ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? கோல் அனிமேன்னு எல்லாருக்குமே தெரியும், பட் புதுசா வந்திருக்கவங்களுக்கு தெரியாது இப்படி எல்லாம் ஒண்ணு நடந்திருக்குன்னு. அதனால இதை பத்தி லைட்டா சொல்லிட்டேன். அண்ட் இப்போ நம்ம இந்த அனிமேயோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். அதாவது சீசன் 1ல ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்க போறோம். ஆனா உங்களுக்கு நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த அனிமையை பத்தின எந்த ஒரு இன்ட்ரோவுமே கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா நான் இன்ட்ரோவை ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பார்த்தேன். ஆனா அது நான் ஃபர்ஸ்ட் எபிசோட பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சில விஷயங்களை ஹிடன் டீடைல் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதே எல்லாத்தையும் நம்ம இன்ட்ரோ பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும். பட் அந்த இன்ட்ரோ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டோரி வந்து ஏதோ சப்புன்னு போற மாதிரி இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதனாலதான் நான் இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணிட்டு உங்களை நான் இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள கூட்டிட்டு போக போறேன். இருந்தாலும் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிருங்க. அப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு தோணுனதும் டோக்கியோ சிட்டில ஒரு பரபரப்பான சூழ்நிலையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பில்டிங்ல இருக்கக்கூடிய நிறைய பேரை ஒரு கோல் கொடூரமா கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்குது. அதனால இதை தடுக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய சிசிடி அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு ஹெலிகாப்டர்ல அந்த பில்டிங்கை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது இங்க பாருங்க 20வது வார்டுல ஒரு கோல் வந்துடுச்சு. அங்க இருக்கக்கூடிய மனுஷங்க எல்லாருமே அதை கொண்டுகிட்டு இருக்கு. ஐ ரிப்பீட், அங்க இருக்கக்கூடிய மனுஷங்க எல்லாருமே கோல் தான் கொண்டுகிட்டு இருக்கு. சீக்கிரம் ஒரு பேக்கப் டீம் அனுப்புங்கன்னு இவங்க ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிட்டு கோல் இருக்கக்கூடிய பில்டிங்கை நோக்கி வேகமா போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க சொன்ன அந்த கோல் என்ன பண்ணிருக்குதுன்னு பார்த்தா பில்டிங்ல இருக்கக்கூடிய எல்லாருமே கொண்டு இவங்களுடைய ரத்தம் எனக்கு தான், இவங்களுடைய சதை எனக்கு தான் ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அதனாலதான் இதை தடுக்கிறதுக்காக அந்த சிசிஜில இருக்கிறவங்க வந்துகிட்டு இருக்க அவங்களுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு மாஸ்க் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்துட்டான். அதனால இந்த கோலை பார்த்த உடனே பரவாயில்ல, இன்னைக்கு உனக்கு செம வேட்டை தான், ஆனா இதை உன்னால ரொம்ப நேரத்துக்கு சாப்பிட முடியாதுன்னு உனக்கு தெரியும்லன்னு சொன்னதும், ஓ நீனா உன்னை பத்தி தான் ரீசெண்ட் டேஸா நான் கேள்விப்பட்டேன். நீ நிறைய கோல்ஸ கொண்டு அதோடைய உடம்புல இருக்கக்கூடிய காகனேவை எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு நீ என்னுடைய காகனேவை எடுக்கிறதுக்காக வந்திருக்கீன்னா நீ ஒரு பெரிய முட்டாள் தான் நான் சொல்லுவேன். இது கொஞ்சம் எகத்தாளமா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை கொல்றதுக்காக வந்திருக்கேன், நீ எகத்தாளமா பேசிக்கிட்டு இருக்கேன்னு இந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்க சடனா பக்கத்துல வந்து தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய காகனேவை வெளியில எடுத்து கொல்ல பார்க்க இது அதுக்குள்ள டக்குன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபிஷ் டேங்கே உடைச்சு விட்டுட்டு, தம்பி நீ ரொம்ப ஸ்லோப்பானு செம வேகமா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுச்சு. ஆனா இது தப்பிச்சு போனதை நினைச்சு மாஸ்க் போட்டுட்டு இருக்கவன் கொஞ்சம் கூட கவலைப்படல. சரி மாஸ்க் போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த கோல் கவலைப்படல. அதுக்கு பதிலா அந்த கோல் போகும்போது எடுத்துட்டு போன ஒரு டூல்ஸ் நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த டூல்ஸை வச்சுதான் கோல்ஸோடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த காகனேவை தனியா வெட்டி எடுக்க முடியும். அதனால என்கிட்ட இதை திருடிட்டு போயிட்டல, உன நான் சும்மா விட மாட்டேன்னு வாயில வந்த நல்ல வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி இந்த பக்கம் இதை புகழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த கோல் எடுத்துட்டு வந்த டூல தூக்கி போட்டுட்டு என்ன யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அடுத்த செகண்டே இந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போக மறுநாள் காலையில டோக்கியோ முழுக்க இந்த நியூஸ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சிசிஜில இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா போர்ஸ் கூட்டிட்டு அந்த பில்டிங் குள்ள போறதுக்கு முன்னாடியே தான் இந்த கோல் எல்லாம் தப்பிச்சு போயிடுச்சு இல்லையா? அதனால நிறைய பேர் கோல்ஸ் நேற்று கொண்டுடுச்சு. அதனால மக்கள் எல்லாருக்கும் தாழ்வான ஒரு வேண்டுகோள், யாரும் வெளியிலே போகாதீர்கள் அப்படி இப்படி நியூஸ்ல நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய நியூஸை யாருமே கண்டுக்காம ஜாலியா சகஜமா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கோல்ஸ் யாருமே இது வரைக்கும் நேர்ல பார்த்தது கிடையாது, ஏன் ஒரு போட்டோ கூட எடுத்தது கிடையாது. அதனாலதான் யாரோ ஒரு சீரியல் கொலைகாரன் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதை இவங்க கோல்ஸ் பண்ணுது அது பண்ணுதுன்னு கதை விட்டுட்டு இருக்காங்கன்னு யாருமே இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல ஹீடே என்ற ஒரு பையன் காணக்கே என்ற ஒரு பையனை பார்த்து, டேய் மச்சான் என்னடா இங்க நம்ம சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறோம், யாரடா பார்க்க வந்திருக்கிற, உண்மையை சொல்லு, ஒருவேளை இந்த இடத்துல யாராவது வேலை செய்யற பொண்ணு நீ கரெக்ட் பண்ணிட்டியா இல்ல வேற ஏதாச்சும் பொண்ணு இந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கா? டேய் உண்மையை சொல்றேன், எனக்கு மண்டையை வெடிச்சிட மாட்டுக்கு, உண்மையை சொல்லுன்னு திருவி யார் அந்த பொண்ணுன்னு காணிய கிட்ட கேட்டுட்டே இருக்கிறான். ஏன்னா இந்த காணி என்ற பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃப்ரெண்டு இவன் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் இந்த காஃபி ஷாப்ல வந்து உட்கார்ந்துகிட்டு காஃபி குடிச்சிட்டு புக் படிக்கிறதா என்னுடைய ஹாபி. ஆனா ரீசெண்ட் டேஸா என்னுடைய ஆக்டிவிட்டீஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. அதனாலதான் உண்மையை சொல்றான், நீ அடிக்கடி இந்த காஃபி ஷாப்புக்கு வரதுக்கு என்ன காரணம், புக் படிக்கிறேன்னு மட்டும் சொன்னீங்கன்னா உன் மண்டையிலே நான் கொட்டிடுவேன். ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே டீனேஜர்ஸ், அதனால இந்த வயசுல ஒரு பொண்ணு மேல அஃபெக்ஷன் வர்றது சகஜம். அதனால உண்மையை சொல்லு, உன்னோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாறதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தானே, அந்த பொண்ணு யாரு, அவளா இவளான்னு ரொம்ப நேரமா இவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். இதனால காணியவும் டே ரொம்ப பண்ணாதரா, அந்த பொண்ணு யாருன்னு வந்ததுமே நானே உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஆனா என்ன அந்த பொண்ணு கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்ல, அதனால கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருன்னு காணிய இவன் கிட்ட கெஞ்சி கேட்டாலும் இவன் அமைதியா இருக்கிற மாதிரி இல்ல. டக்குனு இங்க இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டர்ஸ் பொண்ணு கூப்பிட்டு, எங்க எனக்கு ஒரு காப்புச்சினோ கொடுங்க, அது மட்டும் இல்லாம நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா வேற இருக்கீங்க, அதனால உங்களுடைய ஸ்வீட்டான நேமா தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டதும் இந்த பொண்ணு என்னுடைய பேரு டோக்கான்னு சொல்ல, வாவ் டோக்கா காணக்கே டோக்கா ரெண்டு பேரும் பக்காவா பொருந்ததே, அப்பனா நீங்க யாராச்சும் டேட் பண்ணு நினைச்சீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட டேட் பண்ணுங்களே, ஓப்பனா இந்த பொண்ணை காணிக்கையாவே டேட் பண்ண சொல்லி கேட்கவும் ஆளை விடுங்கடா சாமினி இந்த பொண்ணு ஓடியே போயிட்டா. இதனால காணிக்கவும், டேய் மச்சான் உன தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறா, இங்க இருந்து போற வரைக்கும் உன்னுடைய திருவாயை கொஞ்சம் திறக்காம
பேசாம இரு. ஏன்னா நான் என் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம்னா இந்த காஃபி ஷாப் மட்டும்தான். அதனால இதுக்கும் ஒலைய வச்சிடாதரானு இவன்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது சடமா இந்த காஃபி ஷாப்புக்கு வந்த ஒரு அழகான பொண்ணு இவங்களை கிராஸ் பண்ணி போக காணிக்கே வாய பிறந்து இந்த பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா காணிக்கே ரூட்டு விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பொண்ணே இந்த பொண்ணு தான். அதனால இந்த பொண்ணை இவன் வாய பிறந்து பாத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நேரமா தொடர்ந்து பேசிட்டு இருந்த ஹீடிய டக்குனே வாய முடிட்டு உட்கார்ற அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த பொண்ணை பார்த்த உடனே இவன் போய் பேசியிருந்தானா கண்டிப்பா இந்த பொண்ணு இவனுடைய லைஃப்ல செட் ஆகும்னு அர்த்தம். அப்படி இல்லாம நீ சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பொண்ணுத்துக்கு புண்ணியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதனால நீ எப்பயும் போல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா, நான் கிளம்புறேன்னு காஃபிக்கான காசை மட்டும் இவன்ட்ட கொடுத்துட்டு கிளம்பி போகும்போது டேய் மச்சான் இங்க பாடுறா, தூண்டில போட்டுக்கிட்டு சும்மா உட்கார்ந்தா மட்டும் போதாது, மீன் வந்து கொத்தம் போது இழுத்தாதான் மீன் மாட்டோம். அதனால சீக்கிரமா ஏதாச்சும் ஒரு மீனை பிடிக்க பாருன்னு சிம்பாலிக்கா 2 வார்த்தையை சொல்லிட்டு போக இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாம செம்ம நர்வஸோட உட்கார்ந்து புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இவனுடைய கண்ணு மட்டும் அந்த பொண்ணு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு திரும்பி பாத்துக்கிட்டு இருக்குது. சோ இப்படி இவன் புக் படிக்கிறன்ற பேர்ல இந்த பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் இவன் நோட் பண்றான். இல்லனா இவன் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதே புக்கை தான் இந்த பொண்ணுமே உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால கண்டிப்பா இவதான் என்னுடைய கனவு கண்ணீர் இவன் வாய பொழுது பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு இவன் நம்மளதான் பாக்குறான்னு பாத்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டா. சோ இப்படி ஸ்மைல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன 2 பேருக்குள்ளேயே ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிருக்குது. அதனால இன்னைக்கு இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த அந்த கான்வர்சேஷன் அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட தான் இவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போன் பண்ணி பேசணும்னு நினைக்கிறான். ஏன்னா இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃப்ரெண்டு ஹீடிய மட்டும் தான். அதனால அவன் கலாய்ச்சாலும் பரவாயில்ல அவன் கிட்ட இதை பத்தி சொல்லுங்கன்னு போன் பண்ணி சொன்னா அவன் கேட்டுட்டு என்னப்பா உண்மையா சொல்ற, இதை கேட்ட நம்ப முடியலையேன்னு கொஞ்சம் கலாய்க்க பரவாயில்ல நீ என்ன எவ்வளவு கலாய்க்கணுமோ கலாய்ச்சுக்கோடா. ஏன்னா உண்மையாவே இன்னைக்கு நான் அந்த பொண்ணு கிட்ட பேசினேன். அதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் அந்த பொண்ணு என் கூட டேட்டிங் வரேன்னு சொல்லி இருக்கிறா. அதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு புக் ஸ்டோர் இருக்கு. அதனால நீ கலாய்க்கிறத பத்தி கொஞ்சம் கூட நான் கவலைப்படாம என்னுடைய மனசுல இருக்கிறத நான் டேட்டிங் போகும்போது அந்த பொண்ணு கிட்ட நான் சொல்ல போறேன்னு சொன்னதும் ஓ அப்படியா சொல்ற, ஆனா எனக்கு இல்லமோ நீ 100ல போயிட்டு 108ல வர போறியோன்னு தோணுது. ஏன்னா அவ உன்கிட்ட பேசின ஒரே நாள்லயே உன்னை டேட்டிங் கூட்டிட்டு போக சொல்லி இருக்கிறானா அவ ஜஸ்ட் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறான்னு நினைக்கிறேன். அதனால அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குதுன்றத ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் உன்னுடைய மனசுல இருக்கிறத சொல்லி நீ உனக்கு சில அட்வைஸ போட்டுட்டு போனை கட் பண்ணி வச்சுட்டு இவன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் 28th வார்டுல ஒரு மனுஷன ஒரு கோல் ஒண்ணு கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கோலை எல்லாருமே அன்னோன் கோல் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கோல்ஸ் இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல. அதனால இந்த அன்னோன் கோல்ஸ் உடைய தொல்லை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதனால எப்படியாச்சும் அந்த கோல்ஸை நம்ம தடுத்தே ஆகணும்னு சிசிஜி சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படிதான் சிசிஜி கொஞ்ச நாளைக்கு இந்த இடத்துல என்ன நடக்குது எல்லாத்தையுமே கொஞ்சம் விசாரிச்சு ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம காணி எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு. அதாவது அந்த பொண்ணு இவனை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் டேட்டிங் கூட்டிட்டு போக சொல்லி இருந்திருப்பா இல்லையா, அந்த நாள் வந்துருச்சு. அதனால இவனை ஃபர்ஸ்ட் ஒரு கேக் ஷாப் கூட்டிட்டு போயிட்டு நல்லா டேஸ்டான கேக் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து இவனுக்கு கொஞ்சம் புற ஏறினதும் ஐயோ கணக்கே உனக்கு என்னாச்சு, ஏதாவது தண்ணி வேணுமா அப்படி இப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப கிட்ட வந்து பேசினதும் ஐயோ இவர ரொம்ப கிட்ட வந்து பேசுறாளே நம்மளுக்கு வேற நர்வஸா இருக்குதே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல நார்மல் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டான். ஆனா இந்த பொண்ணு வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்ல. அதனால என்னாச்சு ஏன் நீங்க சாப்பிடல அப்படின்ற மாதிரி கேட்டதும் ஓ அதுவா நான் கொஞ்சம் நல்லா டயட்ல இருக்கிறேன் அதனால நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சடனா எழுந்து கிளம்பிட்டா. ஆனா இந்த பொண்ணுக்கு ஆர்டர் பண்ணது இன்னமும் வெஜிடபிள்ஸ் இருக்கக்கூடிய சாண்ட்விச் தான். அதனால டயட்ல இருக்கிறேன்னு சொல்றான். ஏன் இதை சாப்பிடல அப்படின்ற மாதிரி அவன் பாத்துக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு முழுக்க இவங்க 2 பேரும் ஜாலியா எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் போனோமோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு நல்லா சுத்தி பாக்குறாங்க. ஏன் இவங்களுக்கு தேவையான புக்க கூட போயிட்டு வாங்கிக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா என்ன இவங்க இது எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இன்னைக்கு நைட்டே ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த பொண்ணு இவனை விட்டுட்டு தனியா போறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். சரி கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கிறா. ஏன்னா இப்ப ரீசெண்ட் டேஸ் அந்த கோல்ஸ் உடைய ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதனாலதான் இவன் கொஞ்சம் பயந்துட்டு ஹே காணே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, எங்க வீடு ரொம்ப தூரத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு எந்த ஒரு வெஹிக்கிளும் போவது எதுவும் வராது. ஏன் எங்க வீட்டுக்கு போற வழியில லைட்டு கூட கிடையாது. அதனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது காணி, நீ எனக்கு துணையா எங்க வீட்டு வரைக்கும் வர முடியுமான்னு கேட்டதும் கண்ணா 2 லட்டு சாப்பிட ஆசையா அப்படின்னு தலைவனுக்கு மனசுக்குள்ள ஒரு டைலாக் வந்த உடனே சரி ஓகே நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு வீர தீரமா இவளை கூட்டிக்கிட்டு வீடு வரைக்கும் சந்தோஷமா பேசிக்கிட்டே வரான். அது மட்டும் இல்லாம புதுசா அந்த லவர்ஸ் பேசினாலும் சரி இல்ல புது ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டாலும் சரி உங்க வீட்டுல யாரு என் வீட்டுல யாரு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல பேசிக்கிட்டே வந்ததும் ஒரு கட்டத்துல இந்த பொண்ணுடைய வீடு இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட இவ ரீச் ஆயிட்டா. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தூரம் என் கூட வா காணியனே இவனை கூட கூட்டிட்டு போகும்போது இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அதாவது இந்த டோக்கா, அவளுமே இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது என்ற மாதிரி பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கிறா. அதனால அப்படி என்னப்பா தப்பா நடக்க போகுதுன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் இந்த இடத்துக்குள்ள போயிட்டு இருக்கும் போதே காணிய டக்குன்னு என்ன பண்ணிட்டா தன்னுடைய மனசுல இருக்கிறத சொல்லிடலான்னு ஹேய் இங்க பாரு நான் உங்ககிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணும் ஆமா நானும் ஒரு விஷயத்த சொல்லணும், ஏன்னா நீ என்ன மாதிரியே புக் எல்லாம் படிக்கிற, அது மட்டும் இல்லாம எனக்கு பிடிச்ச காஃபியுமே நீ குடிக்கிற, அதனால உன எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனா ஏன் பிடிச்சிருக்கு எதுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால உனக்கும் என்ன பிடிக்குமான்னு இவ டக்குன்னு பக்கத்துல இருந்து இவனை கட்டி பிடிக்க இவனுக்கு மனசெல்லாம் பட்டா
பட்டாம்பூச்சியா பறக்குது. ஆகா, இது எங்க போய் சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், திண்ணில் கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துதான் கல்யாணம்ன்ற மாதிரி இவன் மனசு அப்படியே பட்டாம்பூச்சியா பறந்துகிட்டு இருக்க. ரியாலிட்டியில இவனுடைய ரத்தம் அப்படியே இவனுக்கு முன்னாடி பறந்துகிட்டு இருக்குது. இதனால பார்த்தா இந்த பொண்ணு இவனுக்கு அடிச்சு திருகிட்டு இருக்கிறா. which means இவ தான் அந்த 20th வார்டுலயே ரொம்பவே கொடூரமா சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய யாரு கண்ணுக்கு தெரியாத அந்த வித்தியாசமான கோல். அதாவது இந்த அன்னோன் கோல் அது இதுன்னு பேர் இருக்கு இல்லையா, அதான் இந்த இடத்துல அப்படி குழப்பி சொல்லிட்டேன். சோ அந்த கோல் தான் இவ. அதனால நீ ஒரு கோலா, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கோலை பாக்குறேன், என்ன விட்டுடு ப்ளீஸ், நான் உன் பக்கமே வரமாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படியே இவன் பயந்துகிட்டு இருந்தாலும், ஹே இன்னக்கானைக்கு என்ன பார்த்து நீ பயப்படுறியா? அப்படிலாம் நீ பயப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல, உண்மையை சொல்லு காணைக்கேன்னு இவ தன்னுடைய காகனையை வெளியில கொண்டு வந்து பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல, நான் உயிர் வாழணும், நான் இந்த பொண்ணு கூட வந்திருக்க கூடாது, என்னை யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ், என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு இவகிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சிடலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள இவ பிடிச்சி திரும்பவும், என்ன காணிக்கே இனி என்கிட்ட தப்பிக்கலாம் நினைக்கிற, அதுக்கு வாய்ப்பே இல்லன்னு இவனை போட்டு போன அடி அடிச்சுக்கிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ள இவனை கூட்டிட்டு வந்திருப்பா. அதனால இப்படி இவனை ஃபுல்லா புடிச்சு போட்டு அடி அடிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே, இதுக்கப்புறம் என்கிட்ட நீ தப்பிக்க முடியாது, உன்னை நான் சாப்பிட போறேன் அப்படின்னு இவ பக்கத்துல வரப்பாக்க டக்குன்னு மேல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹை பீம்ஸ் எல்லாமே இவ மேல விழுந்து அப்படியே இவளை நசுக்கிடுது. ஏன்னா இவ காணிக்க புடிச்சு போட்டு செம்மையா அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவளுடைய காகுனை இருக்கு இல்லையா, அது இந்த இடத்துல அந்த இடத்துல ஹோல்டு பண்ணி வச்சிருந்த பீம்ஸ் உடைய ரோப்பை கட் பண்ணி விட்டு வந்திருக்கும். அதனாலதான் அது எல்லாமே இப்ப இவ மேல விழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட அசைய முடியாம இந்த இடத்துல கிடக்க. சரியா ஒரு வாரம் கழிச்சு காணக்கே ஹாஸ்பிடல்ல கண்ணு முடிக்கிறான். ஏன்னா இவன் அந்த கோல் அட்டாக் பண்ணதுல இவனுடைய உடம்புல அதிகமா அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டான். அதனாலதான் இப்படி இவன் ஒரு வாரம் கழிச்சு கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் இவன் சாப்பிடறதுக்காக நிறைய சாப்பாடு எல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஆனா இந்த சாப்பாடு எதுவுமே இவனுக்கு டேஸ்டே தெரியல. சொல்ல போனா மண்ணு மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகுது. அதனால ஏன் எனக்கு எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிட்டா டேஸ்டே தெரியல, எனக்கு என்ன ஆச்சு டாக்டர் வந்த உடனே கேட்டதும் இவரு இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஏன்னா இவன் அடிபட்டு கடந்தப்ப இவனுடைய உடம்புல நிறைய ஆர்கன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதனால அந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நாங்க டிரான்ஸ்பர் பண்ணோம்பா, அதோடைய சைடு எஃபெக்டா கூட இருக்கலாம். சோ அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி உனக்கு எல்லா டேஸ்டும் தெரியும்ன்ற மாதிரி சொன்னதும் இவனு மறு வார்த்தை கூட பேசாம சரி ஓகே சார் நான் பாத்துக்கிறேன்னு அப்படியே அமைதியா உட்காந்துட்டான். ஏன்னா இவரு டிரான்ஸ்பர் பண்ணன்னு சொன்னாரு இல்லையா, அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் யார்கிட்ட எடுத்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்காருன்னா இவனுக்கு பக்கத்துல அடிபட்டு கிடந்த பொண்ணு கிட்டே இருந்து. அது மட்டும் இல்லாம அவ ஒரு கோல்ன்ற விஷயம் இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியவே இல்லை. அதனாலதான் அதை பத்தி இங்க யாருக்கிட்டையும் சொல்லி நம்ம எக்ஸ்பெரிமெண்டா மாற வேணாம், நம்ம இங்க ஃபர்ஸ்ட் வெளியில போனா போதும்னு யாருக்கிட்டையும் அன்னைக்கு நைட் நடந்த விஷயத்தை பத்தி இவன் ஷேர் பண்ணிக்கவே இல்லை. ஏன் இவனுடைய ஃப்ரெண்ட கூட இவன் பார்க்க முடியாதுன்னு இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது அவாய்ட் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த பொண்ணு கூட போன விஷயம் எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேள்வி கேட்டானா இவனால பதில் சொல்ல முடியாது இல்லையா. அதனாலதான் ஹீடேவியும் அவாய்ட் பண்ணிட்டே இருந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல இவன் ஹாஸ்பிடல்ல இருந்து நல்லா ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப கூட இவன் போயிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி நடந்த விஷயத்த பேசவே இல்லை. அதுக்கு பதிலா இந்த விஷயத்தை எப்படி மூடி மறைக்கணும், நான் யாருக்கிட்ட இதை பத்தி பேசக்கூடாதுன்னு கொஞ்ச நாள்ல அப்படியே ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனாவே மாறி தன்னுடைய வீட்டுக்குள்ளவே இருக்க ஆரம்பிச்சுட்டான். அப்பதான் ஒரு நாள் இவன் சோகமா உட்கார்ந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு டாக்டர் டக்குன்னு வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா இவரு கோல்ஸ பத்தி நல்லா ஸ்டடி பண்ணிட்டாராம். அது மட்டும் இல்லாம இந்த கோல்ஸ் எதுக்காக மனுஷங்களை கொள்ளுதுன்னா அதுங்களால மனுஷங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடா சாப்பிடவே முடியாது. சப்போஸ் தவறி கூட அதுங்க சாப்பிட்டுச்சுனாலும் அதுங்களுக்கு அதுல எந்த ஒரு டேஸ்டுமே தெரியாது. அதனாலதான் அதுங்க மனுஷங்களை தேடி தேடி வேட்டையாடி சாப்பிடுது. அதுவும் தன்னை தானே ஸ்ட்ராங்கா மாத்திக்கிறதுக்காக. உங்களுக்கு என்ன புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த கோல்ஸ் உங்களை கொள்ள வரும்போது நீங்க ஒரு கத்தி எடுத்து அதை குத்த போனா கூட அதுக்கு எதுவுமே ஆகாது. அதுக்கு பதிலா குத்துறதுக்காக எடுத்துட்டு போன அந்த கத்தி தான் உடஞ்சு போகும் இவர் சொன்ன உடனே இவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம எதுக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாத்துடலான்னு ரொம்பவே டேஸ்டா இருக்கக்கூடிய சாப்பாடு எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிடுறான். அப்புறம் இவனுமே சமைச்சு சாப்பிடுறான். ஆனா எதுலயுமே இவனுக்கு சுத்தமா டேஸ்டே இல்ல. அதுக்கு பதிலா அந்த டாக்டர் சொன்ன மாதிரி இவனுக்கு அது ஒரு மண்ணு மாதிரி தான் இருக்குது. இதனால நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு டேஸ்ட் தெரியலையே, நம்ம கோலா மாறிட்டோமான்ற மாதிரி இவன் அழுதுகிட்டு இருந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம இதை வச்சு மட்டும் முடிவு பண்ணக்கூடாது, இன்னைக்கு ஈவினிங் நம்ம வெளியில போயிட்டு வரலான்னு கொஞ்சம் வெளியில வந்திருப்பான். ஆனா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா இவன் பல நாளாவே சாப்பிடல இல்லையா, அதனால இங்க வந்த உடனே மனுஷங்களுடைய வாசனையை ஸ்மெல் பண்ணதும் மனுஷங்க டேஸ்டா இருக்கும் இவங்களை சாப்பிடலான்னு இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 1000ல் ஒருவன் மூவில எல்லாருமே மயக்கம் போட்டு சாப்பாடு இல்லாம கடக்கும் போது கண்ணுக்கு முன்னாடி லெக் பீஸ் போற மாதிரியும் சிக்கன் பிரியாணி இருக்கிற மாதிரியும் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தான் இவன் சுத்தி இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்க இவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வேகமா வீட்டுக்கு வந்த உடனே இல்ல இது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு போயிட்டு கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவனுடைய ஒரு கண்ணு மட்டும் ஒரு மாதிரி பிளாக்கும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி வித்தியாசமா மாறி இருக்கு. அது போக இவனை கொண்டு வந்த அந்த கோலும் இவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதனால கோபத்துல டக்குன்னு இந்த கண்ணாடியை உடைச்சிட்டு நான் ஒரு மனுஷன், நான் ஒரு கோலா மாற மாட்டேன், நான் எப்பயுமே ஒரு கோலா மாற மாட்டேன்னு கிச்சன்ல இருக்கக்கூடிய ஒரு கத்தி எடுத்து தனியே இவன் தற்கொலை பண்ணிக்க பாக்குறான். ஆனா அந்த டாக்டர் சொன்ன மாதிரி கத்தி உடைஞ்சு போகுதே தவிர இவனுக்கு எதுவுமே ஆகவே இல்லை. சோ இப்ப ஒரு முழு கோல்ன்ற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, அதனால இதை தாங்கிக்க முடியாம இவன் அழுதுகிட்டே
சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே நேரத்துல பல நாளா இவன் சாப்பிடாம இருந்ததுனால பசி ஓவர் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்து ஏதாச்சும் சாப்பிடணும்னு அங்கேயும் இங்கேயும் சொங்கி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்ப இவனுக்கு சடனா ஏதோ ஒரு பிரியாணியோட ஸ்மெல் வருது. ஈவன் இவருடைய அம்மாவே சமைச்சு அந்த பிரியாணியை தர மாதிரி அந்த ஸ்மெல் இருக்குது. அதனால இவனும் சந்தோஷத்தோட எப்படியோ ஒரு வழியா எனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு நான் சந்தோஷமா போய் சாப்பிட போறேன்னு அடிச்சு புடிச்சு ஓடி வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு கோல் தான் ஒரு மனுஷனை கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கும். சோ இப்படி ஒரு விஷயத்தை இவன் கண் கூட பார்த்ததுனால நான் ஒரு கோலா மாதிரி ஒரு மனுஷனை சாப்பிடறதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு அப்படியே இந்த இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டான். இதனால இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கோலும், ஹே தம்பி என்னப்பா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, எதுக்கும் கவலைப்படாத, வா இதுல கொஞ்சம் எடுத்து சாப்பிடு, நான் இவ்வளவு சாப்பிட மாட்டேன், எனக்கு கொஞ்சம் இருந்தா போதும்னு இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மனுஷனுடைய உடம்புல இருந்து கொஞ்சமா பிரிச்சு இவங்க கிட்ட கொடுக்கும் போது இந்த கோளுடைய தலையை ஒருத்தவன் செதற அடிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வரான். யாருடான்னு பார்த்தா இவனுடைய பேரு நிஷிகி. இவனுமே ஒரு கோல் தான். அது மட்டும் இல்லாம இது இவனுடைய டெரிட்டரியா. அதனால என்னுடைய பர்மிஷன் இல்லாம என்னுடைய டெரிட்டரிக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய மனுஷனை கொண்டு 2 பேரும் பங்கு போட்டா சாப்பிட பாக்குறீங்க, கொய்யால உன்ன நான் விட மாட்டேன்னு அந்த கோலை கொன்ன மாதிரியே காணிக்கையை புடிச்சு போட்டு செம்மட்டி அடிச்சுட்டு ஒரு கட்டத்துல கழுத்து புடிச்சு நெரிச்சு கொல்ல போயிருந்திருக்கும். ஆனா அதுக்குள்ள இந்த இடத்துக்கு வந்த ஒரு பொண்ணு, ஹே இங்க பாரு, இது உன் ஏரியா என் ஏரியா, எந்த டெரிட்டரி அந்த டெரிட்டரின்னு இங்க யாருக்குமே வரம்பு கிடையாது, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பொதுவானதான். அண்ட் அதே நேரத்துல நம்மளுடைய ரூல்ஸையும் நீ மீறிக்கிட்டே இருக்கிற, அதனால ஒழுங்கா அவனை இங்க இருந்து போக விடு, இல்லனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு வந்ததுல இருந்து மாசா டயலாக் பேசிக்கிட்டு இருக்கா. அதனால யாரா இவனு பார்த்தா இவன் அந்த காபி ஷாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த டோக்கான்ற பொண்ணுதான். அதனால இவனும், ஓ நீ வந்துட்டியா, என்னடா என்ன ஆளை காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டேன், சரி ஓகே இன்னைக்கு நான் உனக்கு கொண்டுட்டேனா இதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல பிரச்சனையே கிடையாதுன்னு இவன் அந்த டோக்காவை நோக்கி ஓடவும் இவனும் செய்வா ஒரு கை பாத்துடலான்னு ஓடி வந்து ஒரே ஒரு அட்டாக்க தான் பண்றான். அந்த அட்டாக்கு இவனுடைய உடம்புல அங்க கிழிச்சுக்கிச்சு. ஏன்னா அந்த டோக்கான்ற பொண்ணு இவனை விட ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கோல் தான். அதனாலதான் இவன் இப்படி அட்டாக் பண்ணதும் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு இவன் இடத்துல ஓடி போக இவன் டக்குனு இந்த பக்கம் காணிக்கையை பார்த்து, ஹே நீ இன்னும் உயிரோட இருக்கிற, உன்ன அந்த பொண்ணு கொண்டு இருப்பான்னு நினைச்சேன், ஆனா நீ இன்னமும் உயிரோட இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குதுன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் இவனுடைய ஒரு பக்க கண்ணு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா மாறி இருக்கிறத இவன் நோட்டீஸ் பண்ணி இருப்பான். அது மட்டும் இல்லாம இவன் பசியில துடிச்சுக்கிட்டு இருக்கான்ற விஷயமும் இவனுக்கு இப்ப தெரிய வந்துருச்சு. அதனால உன்னை பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது, ஏன்னா நீ ஒரு ஒன் நைட் கோல், அப்படி இருக்கும்போது நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனா இருப்ப, ஆனா என்ன நீ மனுஷனுடைய உடம்ப சாப்பிட மாட்டேன் இப்படி அடம் பிடிக்கிறியே, இந்த கொஞ்சமா சாப்பிடுன்னு கொடுத்தாலும் இல்ல நான் சாப்பிட மாட்டேன், இல்ல எனக்கு வேணாம், நான் ஒரு மனுஷனா இருக்கதா விரும்புறேன், நான் ஒரு கோலா மாற மாட்டேன்னு இவன் ஒரு கோலா மாறினதுக்கு அப்புறம் கூட நான் மனுஷனா தான் இருப்பேன்னு அழுதுகிட்டே இருந்திருப்பான். ஆனா இவன் எப்படி இருந்தானா கொஞ்ச நாள்ல இறந்துடுவான்ற விஷயம் இவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால திரும்ப போயிட்டு நல்லா டேஸ்டா இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷா பார்த்து பிச்சு எடுத்துக்கிட்டு, ஹே இங்க பார் நீ சாப்பிடலனா இந்த உலகத்துல உன்னால சர்வே பண்ண முடியாது, சோ சர்வே பண்றதுக்காக அதை சாப்பிடுன்னு செம்ம வேகமா வந்து இவனுடைய வாயில ஹியூமனுடைய ஃபிளஷ் வச்சு திணிக்க, அப்படியே இந்த இடத்துல அந்த எபிசோட் பண்ணதும் காணிக்கையுடைய வாயில டோக்கா ஃபிளஷ் வச்சு திணிக்க இவனுக்கு உடம்பு முழுக்க ஏதோ வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இவனுக்குள்ள அந்த கோலோடைய சில பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதனால இந்த ஃபிளஷ் சாப்பிட்ட உடனே இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமா வேலை செய்ய ஆரம்பிக்கவும், இல்ல இப்படி நடந்திருக்க கூடாது, நான் இந்த ஃபிளஷ் சாப்பிட்டு இருக்க கூடாது, நான் ஒரு மனுஷன், நான் எப்படி சாப்பிட முடியாது, நான் இப்படி சாப்பிட்டு இருக்க கூடாது, நான் இப்படி சாப்பிட்டு இருக்க கூடாதுன்னு உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டு அந்த ஃபிளஷ் வாந்தி எடுக்கலான்னு ட்ரை பண்றான். ஏன்னா இவன் இன்னும் அந்த கோலா மாறிட்டான் அப்படின்ற விஷயத்தை ஏத்துக்கவே இல்லை இல்லையா, அதனாலதான் என்னால இதை ஏத்துக்க முடியல. அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி நான் ஒன்னும் டீமன் கிடையாதுன்னு இவன் சில வார்த்தையை விட்டதும், என்னது எங்களை மாதிரி நீ டீமன் கிடையாதா, கொய்யால உனக்கு சொன்னா புரியாதா, நான் புடிச்சு போட்டு போனாடியே அடிச்சுட்டு, இங்க பாரு நீ சடனா கோலா மாறினதையே உன்னால ஏத்துக்க முடியலனா நான் பிறந்ததுல இருந்தே ஒரு கோலா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன்னு உனக்கு சொன்னா புரியாது. ஏன்னா மனுஷங்க சாப்பிடுற சாப்பாடு, அவங்க நடந்துக்கிற விதம், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நானும் மனுஷனா இருந்தா நல்லா இருக்குமேனு தோணுச்சு. ஆனா என்ன பண்றது, நான் பிறக்கும் போதே ஒரு கோலா பிறந்ததுனால சின்ன வயசுல இருந்து மனுஷங்களை மட்டும் தான் சாப்பிட்டு வளர்ந்துகிட்டு இருக்கேன். அதனால என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கஷ்டம் தான். இதுல வேற கோல்ஸுங்களுக்கு நடுவுல நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் அப்பப்ப சண்டை வேற வருது. அந்த சண்டையை சாதகமா பயன்படுத்திக்க இந்த சிசிஜியை சேர்ந்தவனுங்க குறுக்க வரானுங்க. அதனால இந்த இடத்துல கோல்ஸ் வாழுறதுன்றது ரொம்பவுமே கஷ்டம் தான். இருந்தாலும் அதுக்கு நடுவுல தான் நாங்க கஷ்டப்பட்டு சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ அப்படி கிடையாது. இத்தனை வருஷமா ஒரு மனுஷனா பிறந்து சந்தோஷமா வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் நீ ஒரு கோலா மாறி இருக்கிற. ஆனா நீ முழுசா கோலா மாறுறதுக்கு பதிலா பாதி மனுஷனாவும் பாதி கோலாவும் இருக்கிற. அதனால உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல இடம் இருக்காதுதான். இருந்தாலும் நீ உயிர் வாழறதுக்காக சாப்பிட்டாகணும். ஏன்னா ஒரு கோலுக்கு பசி எடுத்துருச்சுன்னா அதை அடக்கவே முடியாது. இருந்தாலும் நீ இப்ப ஒரு பாதி கோலா இருக்கிறதுனால உயிர் வாழணும்னா மனுஷங்களை சாப்பிட்டுதான் ஆகணும். இல்ல உன்னால மனுஷங்களை சாப்பிட முடியாதுன்னா சொல்லு, நான் உன்னை எப்பவே கொண்டுறேன். ஏன்னா ஒரு கோலுடைய பசி எந்த அளவுக்கு இருக்குன்றத நீ உணர்ந்து இருக்கிறல. அதனால சொல்லு, சாப்பிட போறியா இல்ல சாக போறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறான். அப்பதான் இந்த இடத்துக்கு வந்து யோசிமுரான்றவரே, டோக்கா போதும், அவனை இதுக்கப்புறம் நம்ம
மிரட்ட வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் தான் அந்த அன்டேகோ காஃபி ஹவுஸ் உடைய ஓனர், அதாவது இந்த பொண்ணு வேலை செய்யக்கூடிய அந்த காஃபி ஹவுஸ் உடைய ஓனரே இவர் தான். அதனாலதான் இப்படி ஒரு சொன்ன உடனே இல்ல சார் இவன் ஒரு ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் கோலா இருக்கிறான், அதனால இவனை நம்ம கேங்ல சேர்த்துக்க முடியாது, இவனை கொண்டுடலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லம்மா அப்படி நம்ம பண்ண வேணாம், ஏன்னா அவனுக்குள்ள கோல் இருக்குது, அந்த கோல் அவனை வழி நடத்தும். சோ நீ தேவையில்லாம எதுவும் பண்ண தேவையில்ல. அப்புறம் தம்பி இங்க பாருப்பா, உனக்கு இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு தெரியும், இருந்தாலும் உனக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சினா ஏன் கூட வா, நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்ப போற நேரத்துல தான் இவனுக்கு தெரியுது வந்த ஊரும் ஒரு கோல் தானே. அதனாலதான் சரி ஓகே இவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு இவர் கூட சேர்ந்து காஃபி ஹவுஸுக்கு வந்த உடனே தம்பி இந்தப்பா இந்த காஃபியை குடி, ரொம்ப களைப்பா இருக்குன்னு எனக்கு தெரியும், இதை குடிச்சுனா உனக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருக்கணும், காஃபியை போட்டு கொடுக்க இவனுக்கு பயமா இருக்குது. ஏன்னா எந்த சாப்பாடா சாப்பிட்டாலும் இவனுக்கு டேஸ்டே தெரியல இல்லையா, அதனால இந்த காஃபியை என்னால குடிக்க முடியுமான்னு தெரியல, நீ ஒரு மாதிரி நர்வஸா உட்காந்துகிட்டு இருக்கப்போ இங்க பார்ப்பா கணக்கே இதை நீ கண்டிப்பா குடிக்க முடியும். ஏன்னா கோல்ஸுக்கு சாப்பாடோட டேஸ்ட் தான் தெரியாதே தவிர காஃபியோட டேஸ்ட் கண்டிப்பா தெரியும், அதனால நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னதும் இவனு சரி ஓகேன்னு லைட்டா எடுத்து குடிச்சு பார்க்க இவனுக்கு உண்மையாவே அந்த காஃபியோட டேஸ்ட் தெரியுது. அதனால அந்த காஃபியை இவன் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அழுதுகிட்டு எனக்கு இப்ப என்ன பண்றதே தெரியல, நான் ரெண்டுத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்னா நான் ஒரு மனுஷனும் கிடையாது ஒரு கோலும் கிடையாது, அதனால பிளீஸ் எனக்கு எப்படியாச்சும் இதுல இருந்து வெளியில போறதுக்கான வழியை காட்டுங்க, இல்லன்னா எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க நீ கேட்கப்போ இங்க பாருப்பா இதுல இருந்து வெளியில போறதுக்கான வழி என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா உனக்கு இருக்கக்கூடிய பசியை தீக்கிற அளவுக்கு என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா எங்க கிட்ட ஹியூமன்ஸ் உடைய ஃபிளஷ் எல்லாமே இருக்குது, அதுல இருந்து ஒரு பார்சல் நான் இப்ப உனக்கு தரேன், சப்போஸ் இது உனக்கு பத்தலனா நீ நெக்ஸ்ட் டைம் கூட இந்த இடத்துக்கு வந்து நீ வாங்கிக்கலாம், அதனால எங்களால முடிஞ்ச ஹெல்ப் இவ்வளவுதான் பண்ணு. இவனு எதுவுமே பண்ணாம ஹியூமன்ஸ் உடைய ஃபிளஷை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா இதை வீட்டுக்கு போயிட்டு எடுத்து சாப்பிடலாமா வேணாமான்னு இவனுக்கு செம குழப்பமா இருக்குது. ஏன்னா இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா ஒரு முழு கோலாவே மாறி இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இவன் கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவான் இல்லையா, அதனால அவர் கொடுத்த பார்சலையே பாத்துக்கிட்டு நான் மனுஷனா இருக்கணும் நான் கோலா மாற மாட்டேன், நான் மனுஷனா இருக்கணும் நான் கோலா மாற மாட்டேன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவனுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோலுடைய பார்ட்ஸ் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சு அதை எடுத்து சாப்பிடுன்னு இவனை தூண்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன் இவன் கோலா மாறதுக்கு காரணமா இருந்த அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ கூட இவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம டேய் இங்க பார் நானும் உன்னுடைய உடம்புக்குள்ளதான் இருக்கிறேன், அதனால நீனும் நானும் உயிரோட இருக்கணும்னா ப்ளீஸ் அதை எடுத்து சாப்பிடு, உனக்கு அது இப்ப வேணும், அதனால நான் சொல்றது கேளு, எடுத்து சாப்பிடுன்னு இவனை கம்பல் பண்ண ஒரு கட்டத்துல இவன் கான்சியஸே இழந்துட்டு வெறி பிடிச்ச மாதிரி மாறினதும் என்னுடைய பசி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, இது எனக்கு வேணும் நான் அதை சாப்பிட போறேன்னு இதை எடுத்து சாப்பிட கிட்ட வந்திருப்பான். அப்பதான் கரெக்டா இவனை கான்சியஸுக்கு கொண்டு வர மாதிரி இவனுடைய மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதனால என்னடா அது நோட்டிபிகேஷன் எடுத்து பார்த்தா ஹீடே தான் இவன் ஸ்கூலுக்கு வரலன்னு எப்படா வருவான்னு கேட்டு ஒரு மெசேஜ் அனுப்பி இருந்திருப்பான். ஆனா என்னுடைய பசி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் என்ன பண்றது இப்படி என்ன கான்சியஸ்ல இருந்தவன் திரும்பவும் கோலா மாதிரி இந்த ஃப்ரெஷ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில கொஞ்சம் தயக்கத்தோடவே தான் ஸ்கூலுக்குள்ள வந்திருக்கிறான். ஏன்னா இப்ப இவனுக்கு பசி எடுத்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான் இல்லையா, அதனால என்ன நடக்க போதோ தெரியலையே நினைச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு இருக்கும் போது ஹீடேவும் ஒரு வழியா வந்துட்டான்டான்னு குடு ஓடி வந்து ஏய் மச்சான் வந்துட்டியா கூட ஜாலியா விளையாண்டதுக்கு அப்புறம் ஏய் ஒரு நிமிஷம் என்னது இது கண்ணுல பேட்ச், உனக்கு இன்னமும் உடம்பு சரியில்லையா, அடா பாவி இதை முன்னே சொல்லியிருந்தீனா உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் வீட்டுக்கே கொண்டு வந்திருப்பான்ல, அதை விட்டுட்டு ஏன்டா ஸ்கூலுக்கு வந்த, இதுல வேற முன்ன விட இப்ப உன்னுடைய உடம்பு வேற ரொம்ப குறைஞ்சு போயிருக்குது, அதனால இதுக்கப்புறமாச்சும் நல்லா சாப்பிடுன்னு இவன் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தாலும் இவன் எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருப்பான். ஏன்னா இவனுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவனால எதுவுமே ஓப்பனா இவன் கிட்ட சொல்ல முடியல, அதனால என்ன மன்னிச்சிடறான்னு இவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு விஷயம் இவனுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இவனுடைய அப்பா அம்மா எல்லாருமே இவனுடைய சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க, அதனால இவனை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லாம அவனுடைய சேவிங்ஸை வச்சு இவன் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதுதான் கீழே இவனுடைய ஸ்கூல்ல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறி இருப்பான். ஈவன் யாருமே கண்டுக்கலனாலும் இவனா ஓடி வந்து பேசிக்கிட்டே இருப்பான். அதனாலே இவன் கோலா மாறுற வரைக்கும் இவங்களுக்கு நடுவுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருந்திருக்காது. ஆனா இப்ப இவன் கோலா மாறினதுல இருந்து இவனுக்கு நடந்த சில விஷயங்களை இவன் கிட்ட மறைச்சிட்டான் இல்லையா, அதனால என்ன மன்னிச்சிரு ஹீடேன்னு இவன் மனசுக்குள்ளே மன்னிப்பு கேட்டுட்டு இவன் கூட நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹே காணக்கே இன்னைக்கு கிளப் ரூம்ல ஒரு சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு போயிடலாமான்னு காணக்கே கூட்டிக்கிட்டு ஹீடே தன்னுடைய கிளப் ரூமுக்கு வந்திருப்பான். ஆனா இங்க வந்து பார்க்கும் போதுதான் காணக்கேவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா ஹீடே உடைய சீனியர் அந்த கிளப் ரூம்ல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, இவன் ஏற்கனவே மீட் பண்ண நிஷிகி என்ற அந்த கோல் தான். அதனால இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிட்டதுனால இன்னது இவனா அப்படின்னு மாறி மாறி ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீடே மட்டும் ஜாலியா உள்ள வந்து தன்னுடைய ப்ராஜெக்ட பத்தின விஷயங்களை தேடிட்டு இருக்கிறான். ஆனா இவன் எவ்வளவு தெரியும் அதோடைய ஃபைல் மட்டும் கிடைக்கவே இல்ல. அதனால இவன் நிஷிகி கிட்ட வந்து அந்த ஃபைல் எங்கேயாச்சும் பாத்தீங்களான்னு கேட்க ஓ அதுவா அது நீ இன்னைக்கு சப்மிட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்ல சாரிப்பா என்ன மன்னிச்சிரு தெரியாதனமா இன்னைக்கு அதை நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லவும் ஆனா என்ன சீனியர் இப்படி பண்ணிட்டீங்க, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட சப்மிட் பண்றதுக்கு எனக்கு டைம் இருக்குது, அதனால நம்ம பொறுமையா போயிட்டு உங்க வீட்டுல இதை எடுத்துட்டு வந்துடலாம். அப்புறம் காணக்கே நான் இன்னைக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுப்பா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, ஏன்னா இன்னைக்கு நான் என்னுடைய சீனியர் கூட அவரோட வீட்டு வரைக்கும் போக போறேன்னு சொன்னதும் காணக்கேவுக்கு இப்பதான் அந்த நிஷிகி
பண்ண விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. அதனால ஐயோ என்னுடைய ஃப்ரெண்ட் இவன் கூட அனுப்புறதா, இதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சடனா நிஷிகி கிட்டயே நானும் உங்க கூட வரேன்னு இவன் கேட்டுட்டான். ஆனா இப்படி இவன் கேட்டதும் ஹீடேவுக்கு செமஷாக்கா இருக்குது. ஏன்னா இவன் எப்பயுமே ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனா தான் இருப்பான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அதனால இவனுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சரியே தெரியலையே, ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றானேன்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டே இருக்கும்போது, ஓ நீனு வரியாப்பா, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாது வாங்க போலான்னு இவங்க ரெண்டு பேரும் நிஷிகை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது சடனா ஒரு கடைகிட்ட வந்ததும், ஹே எனக்கு பிடிச்ச ஒரு பண்ணு போட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு வேணுமான டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ண வாங்கி இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்குறான். ஆனா இங்க நடக்கிறது எதையுமே காணக்கே வேலை சுத்தமா நம்பவே முடியல. ஏன்னா கோல்ட்ஸ் எல்லாம் எதையுமே சாப்பிட முடியாது. அப்படி இருக்கும்போது இவன் எப்படி இந்த ஸ்வீட் பண்ண வாங்கி இவங்களுக்கு கொடுக்குறான், அது மட்டும் இல்லாம இவனுமே இதை சாப்பிட போறானா, அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவன் அசால்ட்டா அந்த ஸ்வீட் பண்ண சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இன்னமும் தெரியல இது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏன்னா கோல்ட்ஸ் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு டேஸ்ட் உணரவே முடியாது. அப்படி இருக்கும்போது இவனால எப்படி முடியுதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கப்போ, என்னப்பா நீ சாப்பிடலையான்னு கேட்க, இல்ல இப்ப எனக்கு சாப்பிடணும்னு தோணல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் எடுத்து பேக்குள்ள வச்சுக்கிட்டு திரும்ப இவங்க கூட சேர்ந்து நடந்து போகும்போது இவனுக்கு இந்த நிஷிகி மேல இருக்கக்கூடிய சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு சைடு பார்த்தா இவன் ஹியூமனா தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் நைட் நேரத்துல ஒரு கோலா வந்து அன்னைக்கு என்ன அட்டாக் பண்ணான். அப்பனா இவன் யாரு, இல்ல இவன மாதிரி வேற யாராச்சும் இருக்காங்களா, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு கொஞ்சம் குழப்பத்தோட யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போதுதான், தம்பி நீ குழம்பவே தேவையில்ல, நீ நினைக்கிறவன் நான் தாண்டான்ற மாதிரி இவங்க இருக்கக்கூடிய இடத்துல யாருமே இல்லன்றதுனால ஹீடேவை எட்டி ஒரு உதையை விட்டு நாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம், அடடா இதனை எதிர்பார்க்கவே இல்லையே, என்னுடைய கேம்பஸ்குள்ள இன்னும் ஒரு கோலா என்னோட டெரிட்டரிக்குள்ள வந்தாலே யாருமே நான் விட மாட்டேன். அப்படி இருக்கும் போது என்னோட கேம்பஸ்குள்ளே நீ வந்திருக்கிற, உன்னை நான் சும்மா விடுவேனா என்ன, அது மட்டும் இல்லாம நீ ரொம்பவே வீக்கான கோலா இருக்கிறன்னு உன்னை பார்த்து அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ என்னடானா இன்னைக்கு உன்னுடைய ஃப்ரெண்டு கூடவே என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கிற. சோ சொல்லு எத்தனை நாளா உன்னுடைய ஃப்ரெண்ட் சாப்பிடலாம் நீ திட்டம் போட்டு வச்சிருக்க, நீ உன கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டே அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. காடைக்கே டக்குன்னு இங்க பார், நான் ஒன்ன மாதிரி மனுஷங்களை கொல்ற ஒரு டீமன் கிடையாது, நான் மனுஷனா மாறணும்ன்றதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒன்ன மாதிரி ஒரு டீமனா நான் மாற மாட்டேன் நீ சொல்லப்போம், என்னது நான் உன் கண்ணுக்கு ஒரு டீமன் மாதிரி தெரியறேனா, பொய்யால நீ செத்தடான்னு இவன் ஜஸ்ட் தன்னுடைய கையை வச்சு இவனுடைய வயிற்றுல ஒரு குத்து குத்த இவனுக்கு ஓட்டையை போட்டுக்கிட்டு ரத்தமே வந்துருச்சு. ஏன்னா கோல்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஹியூமன் ஃபிளஷ் சாப்பிடுதோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கானதுங்களா இருக்கும். அப்படி இருக்கும்போது காணிக்கை இது வரைக்கும் அதிகமா யாரையும் சாப்பிட்டது இல்ல இல்லையா, அதனாலதான் இவன் வீக்கா இருக்கிறதுனால அசால்ட்டா இவனை புடிச்சு போட்டு இப்படி அடிச்சதுக்கு அப்புறம், ஹே காணிக்கை உனக்கு தான் இன்னைக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நான் யாராச்சும் சாப்பிடலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன், அந்த நேரம் பார்த்து நீனே உன்னுடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து என்கிட்ட அப்படி பலிக்கடா மாதிரி கொடுத்ததுனால இவனை ரசிச்சு ருசிச்சு நான் சாப்பிட போறேன். உனக்கு இவன் கிட்ட இருந்து ஏதாச்சும் வேணுமா சொல்லு, டேஸ்டான பகுதி ஏதாச்சும் வேணும்னா அடுத்து கொடுக்குறேன்னு சொல்லப்போம், டேய் அவன் என்னுடைய ஃப்ரெண்டுடா அவன் மேல கைய வைக்காதன்னு இவனுடைய உடம்புல கொஞ்சம் கூட எனர்ஜியே இல்லைனாலும் தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக இவன் எழுத நின்னுகிட்டு இருக்கிறான். அதனால இப்படி இவன் எழுத நிக்கிறத பார்த்த உடனே, ஓ இந்த நிலைமையில எழுத நிக்க முடியுதா, அப்பனா சரி இங்க பாரு உன்னுடைய ஹீலிங்க்கு இப்ப இவனுடைய உடம்பு நீ சாப்பிட்டீனா நல்லா டக்குனு பவர் வந்துடும். அதனால வந்து இவனுடைய உடம்புல இருக்கிற டேஸ்டான பகுதி எல்லாத்தையுமே சாப்பிடு, உன்னுடைய ஃப்ரெண்டு தானே ரொம்ப டேஸ்டா இருப்பான், வா 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 இவனு கூப்பிட. டேய் உனக்கு சொன்னா புரியாதடா, அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, அவன் உன்னுடைய சாப்பாடு கிடையாதுன்னு இவனால முடியலனாலும் வேகமா ஓடி வந்து கையில இருக்கக்கூடிய பேக வச்சு இவனை அடிக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா இவன் தான் உடம்புல கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கிறான் இல்லையா, அதனால வந்தவனை எட்டி ஒரு உதைய விடவும் இவன் தரம் தேய்ச்சிக்கிட்டே போய் கீழே விழ. ஹே காணிக்கை என்னால உன சத்தியமா புரிஞ்சுக்கவே முடியல, ஒரு கோலா மாறினவங்க கண்டிப்பா உயிர் வாழணும்னா ஹியூமன்ஸோட ஃபிளஷ் சாப்பிடணும். ஈவன் உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா மனுஷங்க எப்படி உயிர் வாழறதுக்காக ஆடு கோழி பன்னீர் எல்லாத்தையுமே அடிச்சு சாப்பிடுறாங்களோ அதே மாதிரி தான் கோல்ஸ் எல்லாருக்கும் ஹியூமன்ஸ் ஒரு சாப்பாடு மட்டும் தான். அதனால இப்ப நீ உன்னுடைய ஃப்ரெண்ட சாப்பிட முடியுமா முடியாதுன்னு கேட்க, இல்ல என்னால முடியாது, அவன் என் ஃப்ரெண்டு, அவனை நான் சாப்பிட மாட்டேன்னு திரும்ப திரும்ப அதே கதையை அவன் சொல்ல ஆரம்பிக்க, அட போடாடே உன் ஃப்ரெண்டுன்றதுனால அவனை அவன் கூட ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு நினைச்சேன், ஆனா நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்ட, அதனால இப்ப எனக்கு வேற வழி கிடையாது, ஃபர்ஸ்ட் நான் உன்னை கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவனை நான் போய் கொள்றேன், இல்ல அவனை கொண்டுட்டு வந்துட்டு உன்னை நான் கொல்லுட்டுமா அப்படின்னு இவனை புடிச்சு போட்டு அடிக்கவும் காணிக்க ஒரு கட்டத்துல சுத்தமா உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாம அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். இதனால சரி ஓகே செத்த பாம்பு அடிக்கிறது எனக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, அதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் போயிட்டு என்னுடைய சாப்பாடை நான் சாப்பிட்டு வந்துடுறேன்னு இவன் கீழே கிட்ட வந்ததும் தன்னுடைய காக்குனியை வெளியில எடுக்க, இது எல்லாத்தையும் அறமயக்கத்துல கடக்கக்கூடிய காணிக்கையை பார்த்துட்டு, இல்ல இப்படி நடக்க கூடாது, நான் எப்படியாச்சும் என்னுடைய ஃப்ரெண்டை காப்பாத்தணும், நான் அதுக்கு ஸ்ட்ராங்கா மாறணும், ஆனா என்னால எழுந்திரிக்க கூட முடியல, நான் இப்ப என்ன பண்ண போறேன் எனக்கு எதுவுமே தெரியலையே. இவன் கொஞ்சம் அப்படியே கண்ண முடி யோசிக்கும் போதுதான் இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல மீட் பண்ணி பேசிக்கிட்டு அந்த விஷயங்கள்லாம் திரும்ப இவனுக்கு
இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்த அடுத்த செகண்ட் என்னுடைய ஃப்ரெண்டை விட்டு தள்ளி போடான்னு இவன் வெறி பிடிச்ச மாதிரி எழுந்ததுமே இவனுக்குள்ள இருக்கக்கூடிய காகுனேவை வெளியில கொண்டு வர, ஓஹோ இதுதான் உன்னுடைய காகுனேவா, பரவாயில்ல நல்லதா இருக்கு, ஆனா இதை வச்சுக்கிட்டு ஏன் கூட உன்னால சண்டை போட முடியாதுன்னு இந்த நிஷிகி இவனை அடிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா காணக்கி செம்ம வெறியில இருக்கிறதுனால இவனுடைய அட்டாக்ல இருந்து அசால்ட்டா தப்பிச்சு அடுத்த செகண்டே இவனை அந்த இடத்துல தூக்கி போட்டு யாரு மேலோட கைய வைக்க பார்த்தன்னு இவனுடைய காகுனையை வச்சு கொடூரமா ஒரு அட்டாக்க பண்ணிட்டு இவனை தூக்கி ஒரு கம்பியில அடிக்கவும் அதுல துத்திக்கிட்டு அட பாவி உன்னுடைய பவர் இந்த அளவுக்கு அதிகமாவா இருக்குதுன்னு இந்த நிஷிகியை புலம்பிக்கிட்டு இருக்க இவன் அடி அடின்னு அடிச்ச காணக்கே இப்ப சுத்தமா கான்சியஸ்லே இல்ல. ஏன்னா இவன் ரேஞ்ச் மோடுக்கு போனதுனால இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனுஷங்களை சாப்பிடணும்ன்ற ஆசை வெளியில வந்துடுச்சு. இன்னும் சொல்ல போனோம்னா இவனுடைய இந்த நிலைமைக்கு காரணமான அந்த ரீசியாவை இவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறா. அதாவது அந்த பொண்ணுதான், அவனுடைய பேரு ரீசே. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன், சோ இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்படி ரீசே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது இவன் என்ன சொல்றானா, இங்க பாரு உன்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப டேஸ்டா இருப்பான், இவனுடைய ரத்தம் உன்னை வாவான்னு கூப்பிடுது, வா இவனை சாப்பிடு, இவனை சாப்பிட்டாதான் நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாற முடியும். அதனால போன தடவை எப்படி அந்த ஹியூமன் ஃபிளஷ் சாப்பிட்டியோ அதே மாதிரி இவனை நீ சாப்பிட போற, அதனால டைம் வேஸ்ட் பண்ணாத, வா இவனை சாப்பிட்டு உன்னுடைய பசியை தீர்த்துக்கோ, இவன் ரொம்பவே டேஸ்டா இருப்பான்னு சொன்னதும், ஆமா என்னுடைய ஃப்ரெண்டு டேஸ்டா இருப்பான், அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இவனை சாப்பிட்டு நான் ஸ்ட்ராங்கா மாற போறேன்னு இவன் தன்னுடைய ஃப்ரெண்டையே சாப்பிடுறதுக்காக கிட்ட வந்துகிட்டு இருக்க சடனா இவனை தடுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு டோக்கா வந்துட்டா. அதாவது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா வர போலீஸ் மாதிரி டோக்கா இந்த இடத்துக்கு வந்ததும், ஹே இங்க பார் நீ மட்டும் இப்ப அமைதியாகல, கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுல கொஞ்சம் மிரட்டுறா. இருந்தாலும் இவன் தான் கேட்கிற நிலைமையில இல்ல இல்லையா, அதனால இவன் நான் சாப்பிட்டே ஆவன்ற மாதிரி கிட்ட வரும்போது அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் அண்டேக்கோ காபி ஷாப்ல கண்ணு முழிக்கிறான். அது மட்டும் இல்லாம இவனுடைய வாய் முழுக்க ரத்தமா இருக்குது. அதனால இவனுடைய வாயில இருக்கக்கூடிய ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு கொஞ்சம் பதறும் போதுதான் கரெக்டா அந்த ஓனர் வந்துட்டு, எங்க பாருப்பா தம்பி உன டோக்கா தான் கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா, அண்ட் அது மட்டும் இல்லாம நீ ஒரு விஷயத்த பார்த்தே ஆகணும், என் கூட வாணி இவனை கூட்டிட்டு போயிட்டு பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்டை காட்ட இவனு அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பதறிக்கிட்டே வந்து பாக்குறான். பட் நல்ல வேலையா அவனுக்கு எதுவுமே ஆகல, ஜஸ்ட் சின்ன சின்ன காயங்கள் மட்டும் தான் ஏற்பட்டு இருக்குது. அதனால நல்ல வேலை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு எதுவுமே ஆகல. இருந்தாலும் எனக்கு எக்கச்சக்கமா காயங்கள் ஏற்பட்டுச்சு, அது எல்லாமே இப்ப எனக்கு ஹீல் ஆயிருக்கு. அது போக என்னுடைய வாய் முழுக்க ரத்தமா இருக்குது, அது கூட சேர்த்து எனக்கு இருந்த பசியவே காணா போயிருக்குது. அப்பனா நான் யார சாப்பிட்டேன், அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு இவன் கேட்கவும், இங்க பாருப்பா உன்னை டோக்கா தடுக்கும் போது உன்னுடைய ஃப்ரெண்டை நீ கொஞ்சம் காயப்படுத்திட்டேன், ஆனா நல்ல வேலையா இவனை நீ முழுசா காயப்படுத்துறதுக்குள்ள டோக்கா தாக்கிட்ட இருந்த பிளஷை வச்சு உங்க ரெண்டு பேருமே காப்பாத்திட்டா. அதனால இப்ப நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாகணும், உன் கூட யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களை கண்டிப்பா நீ காயப்படுத்திருப்ப. சோ அதனால சில விஷயங்கள் நீ புரிஞ்சுக்கணும்பான்னு சொன்னதும் இவன் கதறி கதறி அழுதுட்டு, எனக்கு புரிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு கூட என்னால இருக்க முடியாதுல்ல, ஆனா எனக்கு என் வாழ்க்கையில இருந்தது இவன் மட்டும் தான், என்னுடைய அப்பா அம்மா யாருமே என் கூட இல்ல, ஆனா இவன் என் கூட இருந்தான், ஆனா இன்னைக்கு இவனையே எனக்கு பிரிஞ்சு போகணுன்ற ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சு. ஆனா எனக்கு இப்படி இருக்கிறது சுத்தமா பிடிக்கல, ஏன்னா நான் ஒரு முழு கோலும் இல்ல, ஒரு முழு மனுஷனும் இல்ல, அதனால எனக்கு இப்படி இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. இவன் கதறி கதறி அழுததும், ஹே அப்படி மட்டும் நீ நினைக்காதப்பா, ஏன்னா கோல்ஸுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல பாலமா இருக்க போறதே நீ தான் நான் நம்புறேன், அதனால நீ இப்படி இருக்கிறத நினைச்சு கஷ்டப்படாத, ஒரு நாள் உன்னால கண்டிப்பா மனுஷங்களுக்கும் கோல்ஸுக்கும் நடுவுல ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வர முடியும். ஆனா இப்ப நீ மனுஷங்க கூட வாழறது அந்த அளவுக்கு சரியா இருக்காது, அதனால இப்ப இருந்து நீ கோல்ஸ் கூட தான் வாழ்ந்தாகணும். அண்ட் அது மட்டும் இல்லாம நாங்க செய்யற சில விஷயங்களையும் நீ கடைபிடிச்சாகணும். அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு சம்மதமானு கேட்கவும், சரி ஓகே உங்க கூட நான் இருக்கிறதுனால என்னோட ஃப்ரெண்டுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னா கண்டிப்பா நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவரு கூட இவன் போக ஆரம்பிக்க, இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஹீடே இவன் சொல்லிட்டு போன எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டான். இவன் ஒரு கோல்னு சொன்ன எல்லா விஷயமும் இவன் காதுல விழுந்துருச்சு. இதனால என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு கோலான இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் சிசிஜியை சேர்ந்த ரெண்டு பேரு ரீசே பண்ண கொலைகள் எல்லாத்தையும் பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் உயிரோட இருக்கும் போது நிறைய பேரை பில்டிங்ல வச்சு கொண்டுகிட்டு இருந்தா இல்லையா, அதனாலதான் அந்த பில்டிங்க்கு வந்து ரெண்டு பேரும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இதுல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான பொருள் இந்த இடத்துல இருக்கிறது தெரியுது. என்னடான்னு பார்த்தா ரீசே மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தவன் புடிட்டு வந்து அந்த காகுனேவை எடுக்கக்கூடிய அந்த டூல்ஸ் தான். அதனால இதை எடுத்து பார்த்ததும் இது 11th வார்டுல இருக்கக்கூடிய கோல்டோடைய ஆயுதமாச்சு, இது எப்படி 20th வார்டுல வந்திருக்கு, அப்பனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த கோல்ஸுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குதுன்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் ஒரு டாக்டருடைய கிளினிக் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இந்த டாக்டர் கிட்ட செக்கப்புக்காக வந்தவரும், சரி ஓகே சார் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு செக்கப் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில போக அடுத்த செகண்ட்
செகண்டே உடம்பு முழுக்க ரத்த காயத்தோட கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து விடுறாரு. இதனால இங்க இருக்கக்கூடிய டாக்டரும் யார் இதெல்லாத்தையும் பண்றதுல கொஞ்சம் பயத்தோட திரும்பி பார்க்க வந்திருக்கிறது மாஸ்க் மேன். அதனால இவனை பார்த்த உடனே ஒமரா நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கவும், ஓஹோ டாக்டர், நான் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லணுமா? சரி ஓகே சொல்லிடுறேன். நான் போன தடவை உங்ககிட்ட இருந்து ஒரு டூல்ஸ் வாங்கிட்டு போனோம் இல்லையா, அந்த டூல்ஸ் தொலைஞ்சு போச்சு. அதனால இப்ப அந்த டூல்ஸ் எனக்கு தேவைப்படுது. உன்னால செஞ்சு தர முடியுமா முடியாதான்னு கேட்க, சார் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரெடி பண்ணி தரேன்னு கொஞ்சம் பயத்தோட சொன்னதும் இந்த மாஸ்க் மேலும் சரி ஓகே நான் அப்புறம் தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக, இந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு தன்னுடைய அம்மா கூட உட்கார்ந்துகிட்டு செம்மைய பயந்துகிட்டு இருக்கிறா. இவங்க யாரான்னு பார்த்தா இவங்க இந்த டாக்டருடைய ஃபேமிலி தான். பட் இந்த டாக்டருக்கு இந்த மாஸ்க் மேனுக்கு ஹெல்ப் பண்றது சுத்தமா பிடிக்கல. அதனால இவருடைய வைஃப் இவங்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னு இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அண்டே கூட இருக்கக்கூடிய காணைக்கேவும் ஒரு கோலா வாடுறது எப்படின்னு யோசிமரா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஒரு கோலா இருக்கிறதுனால நீ மனுஷங்க கூட இருக்க வேணாம்ப்பா, எங்க கூடவே இருந்து இவர் கேட்டு இருந்திருப்பாரு இல்லையா. அதனாலதான் இந்த அண்டேக்குள்ள ஒரு எம்ப்ளாயா இவன் மாறுறது மட்டும் இல்லாம இந்த இடத்துல சில வேலைகள் எல்லாத்தையுமே அவன் கத்துக்கிட்டு இருக்கும் போது யோசிமரா கோல்ஸுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரிவினையை பத்தி அவனுக்கு விளக்குறாரு. ஏன்னா இந்த உலகத்துல எப்படி ஏழைங்க, பணக்காரங்க, வெள்ளையா இருக்கிறவங்க, கருப்பா இருக்கிறவங்க தனித்தனியா ஒரு குரூப் இருக்குதோ அதே மாதிரிதான் கோல்ஸுங்களுக்கு நடுவுலயும் சின்ன சின்ன குரூப் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த குரூப்புக்கு நடுவுல நம்மளுடைய குரூப் ரொம்பவே அமைதியான குரூப். அதனாலதான் நம்மள மாதிரி அமைதியா இருக்கக்கூடிய கோல்ஸுக்காக இந்த அன்டேக்கு காஃபி ஹவுஸையே நான் உருவாக்கினேன். அது மட்டும் இல்லாம மனுஷங்களுக்கும் கோல்ஸுங்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த வித்தியாசங்களை மட்டும் நான் சரியா ஸ்டடி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பிரிவினையே இருக்காது, எல்லாருமே சமம்னு இந்த பூமியில சந்தோஷமா வாழலாம். அதனால நீ அன்டேக்குள்ள இருக்கும் போது நீ நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் கத்துக்க போறேன்னு சொன்னதும் இவனு சரி ஓகே இதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா கீழே வந்து பார்த்தா இந்த இடத்துல அடிபட்டு கடந்த என்னுடைய ஃப்ரெண்ட் இருந்தாலே அவன் இப்ப நல்லா இந்த இடத்துல உட்காந்து நல்லா காஃபி எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா நிஷிக்கு அட்டாக் பண்ண அந்த இன்சிடென்ட் நடந்தது சரியா ஒரு 1 வீக்குக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா 1 வீக்குக்கு மீறி நடந்த விஷயத்தை பத்தி ஹீடேவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஏன்னா டோக்கா தான் நீ அன்னைக்கு வந்து கீழே அடிபட்டு கிடந்த, நான் தான் உன்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன்னு ஒரு வித்தியாசமான கதையை இவங்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறான். ஆனா இவனுக்கு தன்னுடைய ஃப்ரெண்டு ஒரு கோலா மாறிட்டான்ற விஷயம் நல்லாவே தெரியும். அதனால இந்த இடத்துல போகிறதுக்கு முன்னாடி சரி ஓகே அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டதை பத்தி அவங்க கிட்ட கேட்கலாமா இல்ல வேணாமான்னு இவன் யோசிச்சுக்கிட்டே பில்டிங்க பாத்துட்டு நிக்க உள்ள இருக்கக்கூடிய டோக்காவும் எங்க பாரு காணிக்கே நீங்க இருக்கிறன்றதுனால உன்னுடைய ஃப்ரெண்ட் அடிக்கடி இங்க வந்துட்டு இருக்கிறான், அதனால முடிஞ்ச அளவுக்கு அவனை இங்க வர விடாம தடுக்க பாரு. ஏன்னா அந்த காஃபி ஹவுஸுக்கு மெயினா வரவங்க எல்லாருமே கோல் தான். அப்படி இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஒரு மனுஷன் அடிக்கடி வந்துட்டு போனானா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அண்ட் அதே நேரத்துல நம்ம எல்லாருமே கோல்ன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது இன்னமும் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால உன்னுடைய ஃப்ரெண்டுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சுன்னா அவனை இந்த இடத்துக்கு வர வேணான்னு சொல்லிடு. அப்படி இல்ல அதே மீறி இங்க அவன் வரானா கண்டிப்பா நான் அவனை கொண்டுடுவேன்னு சொல்லவும் இல்லது நீ அவனை கொண்டுடுவியான்னு கொஞ்சம் ஷாக்கா கேட்டுக்கிட்டு இருக்க. சடனா இவங்களுடைய காஃபி ஹவுஸுக்கு இந்த டாக்டருடைய பொண்ணும் ஒய்ஃபும் இருக்காங்க இல்லையா, அவங்க பயந்து போன நிலைமையில இந்த இடத்துக்கு கொற்ற மயில வந்திருக்காங்க. அதனால இப்படி பயந்து போய் வந்திருக்கிறவங்கள பார்த்ததும் சரி ஓகே உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ஆச்சுன்னு டவல் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கும் போது இவங்க கேட்ட முதல் வார்த்தை யோசிமுறை இங்க இருக்கிறாரா இல்லையான்னு தான். ஏன்னா இவங்களுக்கு அந்த மாஸ்க் மேல கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு இருக்கு இல்லையா, அதனாலதான் யோசிமுறை கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. ஆனா இவங்க யாரு எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்ற விஷயம் எதுவுமே காண கேட்க தெரியாது. அதனால இவங்க யாருன்னு டோக்கா கிட்ட கேட்டதும் ஏன் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு நின்று ஹெல்ப் பண்ண போற, உன்னால பிரச்சனை மட்டும் தான் வரும், பேசாம வாயை மூடிக்கிட்டு இந்த அன்டேக்குள்ள உனக்கு கத்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் இப்ப நீ கத்துக்கோ, அதுதான் இப்ப உனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு பக்கம் கோல்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தவனே மத்த கோல் எல்லாத்தையுமே தேடி கொண்டுகிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் சிசிஜியை சேர்ந்தவங்க கோல்ஸை கொள்றதுக்கான ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டு வளைச்சு எல்லாருமே கொண்டுகிட்டு இருக்காங்க. அதனால கத்துக்குட்டியா இருக்கிற நீ எதுலயுமே மூக்க நுழைச்சு பிரச்சனையை கொண்டு வந்துடாம பேசாம சொல்லி கொடுக்கறத மட்டும் கத்துக்கணும். இவ கொஞ்சம் ஆஷா சொன்னதுக்கு அப்புறம் சரி எதுக்குப்பா நம்மளுக்கு வம்பு, இவங்க சொல்லி கொடுக்கறதே நம்ம கத்துக்கலான்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் இந்த சிசிஜில ஒரு பெரிய மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப இவங்களுக்கு அந்த கோல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸ் கிடைச்சிடுச்சு இல்லையா, அதனால அதை வச்சுக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும். அண்ட் அதே நேரத்துல 11th வார்டுல இருக்கக்கூடிய கோலுக்கும் 20th வார்டுல இருக்கக்கூடிய கோல்ஸுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனையை நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்தி அவங்களை எப்படியாச்சும் கொண்டாகணும். சோ இது எல்லாத்தையுமே யார் பண்ண போறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இதை கண்டுபிடிச்சவங்களே சார் நாங்களே இதை பாத்துக்கிறோம் சொல்லி எல்லா பொறுப்பையும் தங்களுடைய தலையில ஏத்திக்கிறாங்க. ஏன்னா நம்ம டோக்கா சொன்னா இல்லையா கோல்ஸை கொள்றதுக்கான ஒரு வெப்பன் அவங்க யூஸ் பண்றாங்கன்னு, அந்த வெப்பன் இப்ப இவங்க கிட்ட புரோட்டோடைப்ல இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இவங்க 2 பேர் தான். அதனாலதான் இவங்க 2 பேரும் நாங்களே இந்த வேலையை பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த வெப்பனை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சார் பண்றதுன்னு கேட்க, ஹே உனக்கு இன்னுமா புரியல, ஒரு கோல் இன்னொரு கோல் அட்டாக் பண்றதுக்கு தன்னுடைய காகுனியவை யூஸ் பண்ணும். அதனாலதான் அந்த டூல்ஸை உருவாக்குறவன் கோல்ஸ் உடைய காகுனியவுல இருந்து உருவாக்கி இருக்கிறான். சோ இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், இதை உருவாக்கணவனை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவனை கண்டுபிடிச்சிட்டு அந்த கோல்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம முற்றுப்புள்ளி வச்சிடலான்ற மாதிரி ஒரு சிரிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கோல்ஸையும் மனுஷங்களையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரணும்னு யோசிமுறை காரக்கேக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே நிறைய விஷயங்களை ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அது கூட சேர்த்து நம்மள மாதிரி அமைதியா இருக்கக்கூடிய கோல்ஸுக்கு எங்க சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் கெஞ்சின்ற ஒரு கோலுக்கு
கிட்ட சொல்லி இவனுக்கு சொல்லி கொடுக்க சொல்றாரு. அதனால ஒரு நாள் கெஞ்சி இவனுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்காக கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இவன் தொண்ணு கேள்வி கேட்டுட்டே இருப்பான். ஏன்னா மக்கள் இருக்கக்கூடிய இடத்தலத்தையும் விட்டுட்டு இவங்க எங்க வந்திருக்காங்கன்னா மலைக்கு மேல வந்திருக்காங்க. அதாவது இந்த சூசைட் பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம், நம்ம சாப்பாடு இங்கே எடுக்க போறோம்ன்ற மாதிரி கேட்க, வாயை முடிக்கிட்டு பேசாம என் கூட வான்னு இவனை மலைக்கு கீழே கூட்டிட்டு போகவும் இந்த இடத்துல சில பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. ஏன்னா ரியலாவே ஜப்பான்லயும் கொரியாவிலையும் உலகத்திலேயே சூசைட் ரேட் அதிகமா இருக்குது. சோ இப்படி இறந்து போறாங்க இல்லையா, இவங்களுக்கான மரியாதையை கொடுத்துட்டு இவங்களுடைய பிளஷ் எடுத்து தான் நம்ம சாப்பிட போறோம். அதனால அண்டேக்கோல இருக்கக்கூடிய யாருமே மனுஷங்களை கொல்ல மாட்டாங்க, இப்படிதான் சாப்பாடு எடுப்பாங்கன்னு கானக்கியாவுக்கு இப்படி சில விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்படியே ஒரு 3 மாசங்கள் கடந்து போயிடுச்சு. ஏன்னா இந்த 3 மாசங்களுக்கு நடுவுல இவன் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த டூல்ஸ் உருவாக்குறவன் யாருன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக சிசிஜியை சேர்ந்த அந்த 2 பேரும் வளைச்சு எல்லா கோலையும் தங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த புரோட்டோடைப் மூலமா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு யார் இதை உருவாக்குனான்ற விஷயம் தெளிவா தெரியவே இல்ல. ஏன் இது சம்பந்தமான ஒரு சின்ன லீடப் கூட இவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. அதனால இவங்க கண்ணுல படக்கூடிய கோலை எல்லாத்தையுமே இவங்க கொடூரமா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க இந்த விஷயம் எல்லாமே காட்டு தீ மீறி பரவி இப்ப அண்டேக்குள்ள இருக்கவங்களுக்கும் தெரிய வந்துருச்சு. அதனால இப்படியே நம்ம அமைதியா இருந்தா சரி வராது, நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம காணிக்கையை ரொம்பவுமே பத்திரமா பாத்துக்கணும்னு யோசிமுறை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவனால மட்டும்தான் ஹியூமன்ஸோட உலகத்திலே வாழ முடியும், கோல்ஸோட உலகத்திலே வாழ முடியும். அதனாலதான் இவனை நம்ம பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னது மட்டும் இல்லாம டோகா கிட்ட சொல்லி மாஸ்க் ரெடி பண்றவங்க கிட்ட கூட்டிட்டு போக சொல்றாரு. ஆனா இவனுக்குலாம் ஒரு மாஸ்க் ரெடி பண்ணணும்னு டோகாக்கு செம கடுப்பாகுது. ஏன்னா காணிக்கை ஆரம்பத்துல இருந்து எதை பண்ணாலும் ஒரு பிரச்சனையில தானே போய் முடியுது. அதனால இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமான்ற மாதிரி முறைச்சுக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறம் சரி வேற வழி இல்ல, நீங்க சொல்லிட்டீங்க, அதனால இவனை நாங்க கூட்டிட்டு போறானு மாஸ்க் ரெடி பண்ணக்கூடிய ஊட்டான்ற ஒரு கோலு கிட்ட இவ கூட்டிட்டு போறான். அதனால அந்த ஊட்டாவும் இவனை ஃபர்ஸ்ட் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, என்னப்பா உன்னுடைய ஸ்மெல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, உனக்கு பக்காவான ஒரு மாஸ்க் நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த டிரெஸ் தைக்கிறவங்க அளவு எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவனுடைய அளவு எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறம் சரிப்பா உனக்கு சொல்லி எந்த மாதிரி மாஸ்க் வேணும்னு கேட்க, இவனும் எனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் ஒரு சில கண்ணு மட்டும் ரெட்டா மாறிடும், சோ அதை மறைக்கிற மாதிரி ஒரு மாஸ்க் வேணும். அண்ட் அதே நேரத்துல அது பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு நார்மலா இருக்கணும்னு சொல்லவும், இல்லப்பா நீ என்கிட்ட வந்துட்டு நார்மலா கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் எதை பண்ணாலும் பிரீமியமா தான் பண்ணுவேன், அதனால நீ சொன்னதை வச்சு நான் ஒரு பக்கமான மாஸ்க் ரெடி பண்ணி தரேன். ஆனா என்ன, இந்த உலகத்துல மக்கள் எல்லாருமே ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இங்க இருக்கக்கூடிய கேர்ள்ஸும் சில மாஸ்க போட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்குது. அது மட்டும் இல்லாம அவன் கூடவே வந்திருக்காளே டோக்கா, அவளை பத்தி கூட உனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அவ கொஞ்சம் கோவப்படுவா, ஆனா அது அவளுடைய கேரக்டர் இல்ல, அது அவ போட்டிருக்கக்கூடிய மாஸ்க். ஏன்னா அவளுக்கு யார்கிட்டயாவது அன்பு காட்டணும், அவங்க கிட்ட பாசமா நடந்துக்கணும், சந்தோஷமா பேசணும்ன்ற நிறைய எண்ணங்கள் இருக்குது. ஆனா அதை யாருக்கிட்ட காட்டணும்னு அவளுக்கு தெரியல. அதனாலதான் எப்பயுமே முகத்துக்கு மேல ஒரு மாஸ்க போட்டுட்டு இருக்க மாதிரி தன்னுடைய சந்தோஷத்தை மறைச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கா. அதனால நீ அவளுடைய ஃப்ரெண்டா இருக்கீனா முடிஞ்ச அளவுக்கு அவகிட்ட பேசும்போது அவளை புரிஞ்சுக்கிட்டு பேசுறதுக்கு ட்ரை பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகேன்னு இன்னைக்கு இவன் திரும்பவும் அண்டேவுக்கு போயிட்டு இருக்கும் போது, ஹே டோக்கா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு இவகிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் எப்பயும் போல கொஞ்சம் எரிஞ்சு விழ, சரி ஓகே என்ன பார்த்தாலே உனக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ண, ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நானுமே உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஏன்னா நானுமே உன்னுடைய ஃப்ரெண்டு தானேன்னு சொன்னதும் இவனும் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு தன்னுடைய மனசுல இப்ப ரீசெண்ட் டேஸா இருக்கக்கூடிய சில விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. ஆனா அது எல்லாமே வேற எதுவும் கிடையாது, இந்த சிசிஜியை சேர்ந்த 2 பேரும் எல்லாருமே புடிச்சு போட்டு கொண்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதை தான் இவன் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருந்திருப்பா. ஏன்னா இப்ப ரீசெண்ட் டேஸா அவங்க எல்லாருமே கொல்றதுனால ஏன் கொல்றாங்க எதுக்கு கொல்றாங்கன்னு இவங்களுக்கு தெரியவே இல்ல. அதனால அதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த சிசிஜியை சேர்ந்தவங்களுக்கு இன்னமும் எந்த ஒரு லீடப்பும் கிடைக்கவே இல்ல. அதனால இன்னொரு மாசமும் வேஸ்டா போயிடுச்சுன்னு இவனுங்க பார்க்கக்கூடிய கோலை எல்லாத்தையுமே பிடிச்சு போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியும் கேட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அண்டேக்கோல காலைக்கே நிறைய விஷயங்களை இப்ப கத்துக்கிட்டு ப்ராப்பரா எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதனால இவன் விசிட்டர் ரூம்ல இருக்கவங்களுக்கு காஃபி கொடுக்கறதுக்காக போகும்போது இங்க இருக்கக்கூடிய குட்டி பொண்ணை பார்த்துட்டு இவனுக்கு செம்ம பயமாயிடுச்சு. ஏன்னா இந்த குட்டி பொண்ணு வேற யாரும் கிடையாது, டாக்டருடைய பொண்ணு. அது மட்டும் இல்லாம இவளுமே ஒரு கேர்ள் தான். அதனாலதான் இந்த இடத்துல இவன் ஜாலியா உட்காந்து ஹியூமன் பிளஷ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இவன் செம்மையா பயந்து அடிச்சு ஓடி போக, இவன் கூட இந்த அட்டைக்குள்ள வேலை செய்யக்கூடிய என்ஜி குமான்றவனும், இங்க பாரு அவங்க எல்லாரையும் பார்த்து நீ பயப்பட தேவையில்ல, அவ ஒரு குட்டி பொண்ணு, அது மட்டும் இல்லாம கோலா மாறினதுனால அவளை எந்த ஒரு ஸ்கூலுக்கும் அனுப்பல, ஏன் வெளியில கூட அவளை அனுப்பல, அதுக்கு பதிலா அந்த 4 ரூம்குள்ளதான் வச்சிருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு அவகிட்ட ஒரு காஃபியை கொடுத்துட்டு நீ பண்ணதுக்கு சாரி சொல்லிட்டு அப்படியே அவகிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணு. ஏன்னா இப்படியே அவ ரூம்குள்ளே இருந்தானா கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். சோ நீ வீட்டுக்கு பேசுன்னு சொன்னதுக்கு அப்புறம்
இவனும் கொஞ்சம் தயக்கத்தோடயே உள்ள வந்துட்டு சாரி நான் பண்ணதுக்கு நான் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்கும் போது தான் இவன் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். என்னன்னா இவனுக்கு எப்படி புக் எல்லாம் பிடிக்குமோ அதே மாதிரி இந்த குட்டி பொண்ணுக்கும் புக் படிக்கிறதுலாம் பிடிச்சிருக்குது. அதனால இவன் கையில வச்சிருக்கக்கூடிய புக்கை பார்த்த உடனே இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன், இது உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்க, ஓ இத பத்தி உங்களுக்கு தெரியுமா, இதை நான் ரீசெண்ட் டேஸா தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், பட் இதுல இருக்க வார்த்தை எனக்கு புரியலன்னு சொன்னதும், ஹே நீ கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு இவனுமே அந்த புக்கை படிக்கிறதுக்காக சில வார்த்தைகளை இவளுக்கு சொல்லி கொடுக்கும் போதுதான் தெரியுது இவன் நிறைய விஷயங்களை படிக்க தெரியாம இருக்கிறானு. அதனால சரி ஓகே நான் இதை படிக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு இந்த புக்கை படிக்கிறதுக்கு கொடுக்கணும், டீல் ஓகேனா சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு சரி ஓகேன்னு சொல்ல அடுத்த செகண்ட்ல இவன் வேலையை பாக்குறத விட்டுட்டு இந்த பொண்ணுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் ஸ்கூலுக்கு போகாததுனால நிறைய லெசன்ஸ் இவன் கத்துக்க முடியல இல்லையா, அது எல்லாத்தையும் இவனே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதனால இந்த இடத்துல இன்ட்ரோவர்ட் மாதிரி இருந்த அந்த குட்டி பொண்ணும் ஜாலியா இவன் கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிக்க நாட்களும் அப்படியே கடந்து போக ஆரம்பிக்குது. ஆனா இதுக்குள்ள இந்த குட்டி பொண்ணு கிட்ட நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டுடுச்சு. ஏன்னா ஆரம்பத்துல ரொம்பவுமே அமைதியா இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருப்பா இல்லையா, அந்த மாதிரி ஒரு குட்டி பொண்ணா இல்லாம இப்ப எல்லாருக்கிட்டையும் ஜாலியா சிரிச்சு பேசுறா. இதுலயும் காணகை கிட்ட பேசும்போது மட்டும் தான் தன்னுடைய மனசை விட்டு ஜாலியா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கா. அதனால எத்தனை நாளா இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டோக்கா பார்த்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல காணக்கேவால இதெல்லாத்தையும் பண்ண முடியுமான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவங்களுடைய அண்டேக்கு காஃபி ஹவுஸுக்கு ஒரு ஹை லெவல் கோல் வரான். அதாவது யோஷிமுரா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு இல்லையா, இந்த மாதிரி கோல்ஸுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பிரிவினை இருக்கு, அதுல தாழ்ந்தவன் பெரியவன் அப்படி இப்படின்னு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பணக்கார கோல் வந்ததும் உள்ள இருக்கக்கூடிய எல்லாரோடைய ஸ்மெல்லையும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு என்ன ஒரு அருமையான வாசனை, இத ஸ்மெல் பண்ணும் போதே சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்கேன்னு இவன் சொல்லிக்கிட்டே கதவை மூடவும் அப்படி இந்த இடத்துல எபிசோட் ஓபன் பண்ணதும் இந்த பணக்கார கோல்ட் காஃபி ஹவுஸ்க்கு வந்திருக்கிறத பார்த்த உடனே ஹே ஷூ நீ எதுக்கு இங்க வந்திருக்கிற டோக்கா கேட்டுக்கிட்டு இருக்க, ஆனா என்னப்பா நீ என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழுற, நான் இங்க எதுக்கு வருவேன், சும்மா காஃபி குடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன், நீ ஒண்ணு என்ன தப்பா நினைச்சுக்காத, நான் காஃபி குடிச்சிட்டு உடனே போயிடுறேன். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல புது ஆளுங்கெல்லாம் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால அவங்கள பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். உள்ள வந்தவங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமா பாத்துக்கிட்டே வந்து நேரா நம்ம காணிக்கை கிட்ட வந்ததும், ஆஹா இந்த ஸ்மெல்ல நான் ஏற்கனவே ஸ்மெல் பண்ணி இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்மெல் ஆச்சே, ஆனா இவன் கிட்ட எப்படி வருது, இருந்தாலும் பரவாயில்ல இவனை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். டோக்கோ உடனே இங்க பார் உன்னுடைய வேலைக்கெல்லாம் இங்க யாருமே செட் ஆக மாட்டாங்க, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போயிடு, அதுதான் உனக்கும் எங்களுக்கும் நல்லதுன்னு சொன்னதும், சரி எதுக்குமா கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க, நான் வந்த வேலை முடிஞ்சு கிளம்புறேன்னு, எதுக்கு இங்க வந்தா எதுக்கு கிளம்புறான்னு தெரியாமலே இந்த இடத்துல இருந்து காணிக்கையை பாத்துக்கிட்டே கிளம்பி போறான். இதனால எதுக்கு இவன் வந்தான், ஏன் நம்மள ஒரு மாதிரி பார்த்தானே காணக்கேக்கு சுத்தமா புரியல. அதனால டோக்கா கிட்ட இப்ப வந்துட்டு போனவன் யாருன்னு கேட்கப்போ இவன் தான் இந்த 20th வார்ட்லயே மிகப்பெரிய பணக்கார கோல்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இவன் கிட்ட நெருங்கி பழகாம இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னு வேற சொல்றான். ஆனா இவன் எதுக்கு இப்படி சொல்றான்னு சுத்தமா இவனுக்கு புரியவே இல்ல. அதனால இன்னமும் நடக்குதுறான்னு ஒரு குழப்பத்தோட இவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அந்த பணக்கார கோல் வந்துட்டு போனா இல்லையா, அவன் தன்னுடைய வீட்டுல போய் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கணக்கே இன்னும் கொஞ்ச நாள் தான் எப்படியாச்சு நான் உன்னை அடைஞ்சே தீர்வுன்ற மாதிரி ஒரு வில்லத்தனமான பிளான போட்டுக்கிட்டு இருக்க. மறுநாள் காலையில எப்பயும் போல டோக்கா நார்மலா ஹியூமன்ஸ் மாதிரி நடந்துக்கணும்னு ஸ்கூலுக்கு போயிருக்கிறா. ஆனா இவ தினமும் ஹியூமன்ஸ் மாதிரி நடந்துக்கிறன்ற பேர்ல செம்மையா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹியூமன் தானே. அப்படி இருக்கும்போது மத்தவங்க எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவன் மட்டும் காஃபி அப்படி இல்லன்னா ஹியூமன்ஸோட ஃபிளஷ் மூலியமா உருவாக்கப்பட்ட ஏதாச்சும் ஒரு பன் அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா இவ ஒரு கோலா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரிலாம் சாப்பிடுறான்ற விஷயம் எதுவுமே இவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாதனால என்ன பண்ணி தினமும் இதே சாப்பிட்டுட்டு இருக்க, இந்த எங்க வீட்டுல செஞ்சது கொஞ்சம் டேஸ்டா இருக்கும்னு அப்பப்ப வீட்ல இருந்து எடுத்து வர சாப்பாடு எல்லாத்தையும் இவளுக்கு கொடுத்துருவாங்க. சோ இந்த மாதிரி எப்பயுமே இவங்க சாப்பாடு கொடுக்கறதுனால எல்லா நாளும் லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க மட்டும் போயிட்டு ஓரமா உட்காந்துக்கிட்டு இந்த மனுஷங்க எப்படிதான் சாப்பிடுறாங்களோ தெரியல, என்னால முடியல, அப்பா சாமி எங்களை விட்டுருங்கடான்னு கதறாத குதிரையா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். ஏன்னா இவளுக்கு வந்து மனுஷங்களா மாறணும், நம்ம வந்து மனுஷன் மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்குது. ஆனா என்ன பண்ணி தொலைகிறது, இவதான் ஒரு கவலா பிறந்துட்டாலே, அதனால இதுக்கு ஒரு விடிவு காலமே பிறக்காதானே இவ கொஞ்சம் கதறிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அண்டேக்குள்ள இருக்கக்கூடிய காணிக்கைவுக்கு சில ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் கத்து கொடுக்கணும்ன்றதுக்காக ரெஞ்சி கிட்ட சொல்லி ஃபைட்டிங் டெக்னிக் இந்த வயசானவர் சொல்லி கொடுக்க சொல்றாரு. அதனால ரெஞ்சி இவனை யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இங்க பார்ப்பா நீ ஒரு கோலா மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சு, இருந்தாலும் உனக்கு இன்னமும் சண்டை போடுறது எப்படின்னு தெரியாது இல்லையா, அதனால நான் இப்ப அதை உனக்கு சொல்லி தர போறேன், அதனால என்னுடைய அட்டாக்க தடுக்கிறதுக்கு ரெடி ஆகிருன்னு ஒரு போன அடி அடிக்க, ஐயோ என்ன விட்டுருங்க நான் இதுக்கு ரெடி ஆகல, பிளீஸ் எனக்கு தடுக்கிறதுக்கு கொஞ்சமாச்சும் டைம் கொடுங்கன்னு ரெஞ்சியோடைய ஃபாஸ்டான அட்டாக்கு ஈடு கொடுக்க முடியாம இவன் திணறிக்கிட்டே இருக்கிறான். இதனால ரெஞ்சியும் சரி ஓகே
இன்னைக்கு ட்ரைனிங் முடிஞ்சு. இது ட்ரைனிங் முடிஞ்சா? என்னங்க வந்தீங்க, அட்டாக் பண்ணீங்க, டக்குன்னு ட்ரைனிங் முடிஞ்சுன்றீங்க. ஆமா, இன்னைக்கு உனக்கு ட்ரைனிங் முடிஞ்சு. ஏன்னா ஒரு கோலுடைய அட்டாக் எப்பயுமே ஃபாஸ்டா இருக்கும். அதனால நீ ஒரு கோலா இருந்து அட்டாக்க தடுத்தா மட்டும்தான் உன்னால இந்த ட்ரைனிங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு இவனுக்கு சில அட்வைஸ் போட்டதுக்கு அப்புறம் இவனும் சரி ஓகே நான் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து உங்களுடைய அட்டாக்க தடுக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு மறுநாள் ஆனதும் டோக்கா எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு மத்தவங்க ரெடி நார்மலா இருக்கிறாளோ அதே மாதிரி இவனுமே நார்மலா இருக்கணும்ன்றதுக்காக மறுநாள் காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் குட்டி பொண்ணு கிட்ட இருந்து வாங்கின அந்த புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப இந்த இடத்துல என்னப்பா நீனுமே புக்கு படிப்பியான்னு ஒரு குரல் கேக்குது. யாரான்னு பார்த்தா இங்க வந்திருக்கிறது ஷூ. அதாவது ஒரு பணக்கார கோழி இவனுடைய காபி ஹவுஸ்க்கு வந்துட்டு போயிருந்திருப்பா இல்லையா, அவன் தான் இந்த இடத்துல கொஞ்சம் காஸ்டியூமை மாத்திக்கிட்டு இவனுக்கு ஏத்த மாதிரி பேசணுன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அண்ட் இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு இவனுக்கு தெரியல. இருந்தாலும் இவன் இந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்குன்னு நீங்க இந்த காலேஜ்ல படிக்கிறீங்கன்னு கேட்க, இல்ல இல்ல நான் காலேஜ்ல படிக்கல, ஒன்ன பாக்கணுன்றதுக்காக தான் வந்தேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கோல் பொண்ணு மாதிரி தான் எப்பயுமே புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பா. ஆனா அவளை இப்ப ரீசெண்ட் டேஸா என்னால பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம அவன் மேல இருக்கக்கூடிய ஸ்மெல் உன் மேலேயே இருக்குது. அதனாலதான் நான் தேட்டர் ஆளை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்கலான்னு வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ இந்த இடத்துல புக்கை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்த்தருடைய புக். இது ரொம்பவே ரேர்னு கேள்விப்பட்டேன். அதனால நீ இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கும் படிக்க தெரிவியான்னு கேட்க, காணக்கேவுக்கு அப்படியே தன்னைத்தானே பாக்குற மாதிரி இருக்குது. அதாவது இவனுமே சின்ன பொண்ணு கிட்ட போயிட்டு இந்த புக்கை படிக்க தெரியான்னு கேட்டுட்டு இருந்தா இல்லையா, அதே மாதிரி இவனு வந்து புக்கு படிக்க தெரியான்னு கேட்கறத பார்த்ததும் சரி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா என்ன இந்த புக்கை என்கிட்ட கொடுத்தவங்க கிட்ட ஒரு வார்த்தை நான் கேட்டுட்டு உன்ட்ட நான் கொடுக்குறேன்னு சொன்னதும் இவனும் சரி ஓகே எது இருந்தா பரவாயில்லப்பா இந்த புக்கு கிடைச்சா போதும். அண்ட் நான் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். நீ எங்க வீட்டுல நான் கொடுக்கக்கூடிய பார்ட்டியில வந்து கலந்துக்க முடியுமாப்பா? ஏன்னா எனக்கு பிடிச்ச எல்லாருமே அந்த இடத்துக்கு நான் வர சொல்லி இருக்கிறேன். அதனாலதான் இப்ப உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்றதால உன்னையுமே இன்வைட் பண்றேன். சோ இந்த வீக்கெண்ட் உன்னுடைய ஒர்க் எல்லாம் முடிக்க போக உனக்கு டைம் இருந்ததுன்னா என்னுடைய பார்ட்டியில வந்து கலந்துக்கோப்பான்னு இவன் கிட்ட ஒரு இன்விடேஷனை கொடுத்துட்டு போக இவனுக்கு ஒரே ஒரு குழப்பம் வந்துருச்சு. என்னன்னா டோக்கா அவன் கிட்ட பழகாத அவன் ஒரு சரியான ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பா இல்லையா. அதனால இவன் கூப்பிடுறான். இவன் கூப்பிடுற இடத்துக்கு போலாமா வேணாமான்னு இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது யோசிமுறாவோ என்னப்பா இன்னைக்கு ட்ரைனிங் போலியான்னு கேட்கும் போதுதான் ஐயோ இன்னைக்கு ரெஞ்சி ட்ரைனிங் வர சொன்னாரு இல்லன்னு இவனை அடிச்சு பிடிச்சி திரும்பவும் ட்ரைனிங் போறான். ஆனா போன தடவை மாதிரி இந்த தடவையும் இவனால சரியா இவருடைய அட்டாக் எல்லாத்தையுமே கணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கவும் என்னால முடியலங்க நாளைக்கு ஃபாஸ்டாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தம்பி நீ இப்ப என் கூட ஒரு இடத்துக்கு வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஏன்னா ஒரு கோலா இருந்துகிட்டு வெறும் காபி ஷாப்ல மட்டும் ஒர்க் பண்ண கூடாது, அப்ப சில இடத்துக்கு எல்லாம் போய் வரணும்னு இவனை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாருக்கு கூட்டிட்டு வராரு. ஏன்னா அன்டேக்கோ காபி ஹவுஸ் எப்படி கோல்ஸுக்காக இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த பாரும் கோல்ஸுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் இவன் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர இந்த இடத்துல இவன் ஆல்ரெடி மீட் பண்ண ஊட்டாவும் உட்காந்து ஒரு பெக் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு இவனை பார்த்துட்டு ஜாலியா பேச ஆரம்பிச்சதும் இவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா இவங்க 3 பேரையும் அவன் தனித்தனியா பாத்துருக்கான். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருக்குமே இவனை பத்தி தெரிஞ்சிருக்குது. அதனால உங்க 3 பேருக்கும் ஒருத்தர் மத்தி ஒருத்தர் தெரியுமான்னு கேட்க, அட என்ன பண்ணிடு நம்மளுடைய இந்த 20th வார்டுல கிட்டத்தட்ட ஒரு 2-3 கோல்ஸ் உடைய ஆர்கனைசேஷன் இருக்குது. அதாவது உனக்கு ஆல்ரெடி சொல்லிருப்பாங்களே கேங் கேங்னு, அதுதான் நான் ஆர்கனைசேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கும்போது எல்லாருமே அன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படிதான் உன்னை பத்தி நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். ஏன்னா ஒரு ஹியூமனுக்கும் கோல்ஸுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைய தான் ஒன்னை கோல் சொல்லுவாங்க. அதாவது ஒன்ன மாதிரி பாதி ஹியூமனா இருப்பாங்க அண்ட் மீதி பாதி கோலா இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் சீக்கிரமா வயசாயிடும். அண்ட் அதே நேரத்துல அதிகமான ஒன்னை கோல்ஸ் பிறக்கும் போதே இறந்துதான் பிறக்கும். சோ அப்படி இருக்கும் போது ஒன்னை கோல்ஸ பாக்குறதே ரேர். ஆனா நீ ஒரு ஒன்னை கோலா இருக்கிற அண்ட் அதே நேரத்துல கொஞ்சம் வித்தியாசமான கோலா இருக்கிறன்னு நாங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால நீ எந்த அளவுக்கு வித்தியாசமானவன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு இந்த பொண்ணு ஒரு கிளாஸ் ரத்தத்தை அப்படியே அவன் மேல ஊத்தி விட இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோல் தன்மை வெளியில வந்துருச்சு. அதாவது இந்த ரத்தத்தை எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணாதான் இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோல் வெளியில வரும். அதனாலதான் இவன் மேல ரத்தத்தை ஊத்தினதும் அந்த ஒன்னை கோல் வெளியில வர பரவாயில்ல நான் நினைச்ச மாதிரி நீ ஒரு ஒன்னை கோல் தான். ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க எல்லாருமே உன் சைட்ல இருக்கிறோம்ன்றதுனால உன்னை நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். சப்போஸ் நீ தவிர வேற ஏதாவது கேங்ல மாட்டிக்கிட்ட உன்னை கொடி போட்டுருவாங்க மௌனின்ற மாதிரி சொல்லவும் ஓகே ஓகே அதான் நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது ரீசேவை பத்தி தெரியுமான்னு கேட்ட உடனே இந்த பொண்ணுக்கு லைட்டா கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இவளுக்கு ஒரு ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அது ரீசே கிட்ட இருந்து வரக்கூடிய ஸ்மெல் தான். அதாவது இந்த கோல்ஸ் எல்லாராலையும் ஹியூமனுடைய ரத்தத்தோடைய ஸ்மெல் எப்படி ஸ்மெல் பண்ண முடியுதோ அதே மாதிரி தான் கோல் ஸ்மெல்ல இருந்து வரக்கூடிய யூனிக்கான ஸ்மெல்லையும் ஸ்மெல் பண்ண முடியும். அதனாலதான் இவன் ரீசேன்ற ஒரு பேரை சொன்ன உடனே ஹே இங்க பாருப்பா அவளை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ சரியா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம 20th வார்டுக்கு வந்தா. ஆனா அதுக்கு முன்னாடி எந்த வார்டுல இருந்தான்னு எங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அவ வந்ததுல இருந்து இந்த 20th வார்டுல எக்கச்சக்கமான பிரச்சனைங்க இருந்தாலும் இப்ப ரீசெண்ட் டேஸாவே அவளுடைய பிரச்சனை எல்லாமே இல்லாம இருக்குது. என்ன நடக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நாங்க எல்லாருமே உன் கூட இருக்கிறோம், எப்பயுமே உனக்கு துணையா இருப்போன்ற மாதிரி இவன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில எப்பயும் போல இவன் ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து தன்னுடைய புது ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த பணக்கார கோல் ஷூ இருக்கா இல்லையா, அவன் தான் இவனுக்கு இப்ப புதுசா கிடைச்சிருக்க
இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு. அதனால இவன் கூட உட்காந்துக்கிட்டு சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கும் போது இவன் கிட்ட நம்ம ஓபனா கேட்டா என்னன்னு, நீ என்ன ஒரு நாள் பார்த்து பேசும்போது ஒரு பொண்ணை பத்தி பேசணும்ல, அந்த பொண்ணுடைய பேரு ரீசியா தானே, அவளை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கவும், என்னது ரீசியாவா, இவனுக்கு எப்படி அந்த பேர் தெரியும்னு யோசிக்கும் போதுதான் ஒரு 4-3 மாசத்துக்கு முன்னாடி இவன் ரீசியாவை மீட் பண்ண ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா ரீசி 28th வார்டுக்கு வந்த உடனே இங்க இருக்கக்கூடிய யாரையாச்சும் நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும்னு பணக்கார கோல்ஸ் எல்லாத்தையும் தேடி தேடி டேட்டிங் பண்ணிருப்பா. அப்படிதான் ஈவினிங் டேட்டிங் பண்ணும்போது ஒரு கட்டத்துல ஏன்னா ஒரு கோலா இருக்கிறதுக்கே தகுதி இல்ல, நீ ஒரு முட்டா பீஸ் அப்படி இப்படின்னு இவனை நிறைய கழுவி ஊத்திட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்கிறா. அதனாலதான் ரீசாவுடைய பேரை சொன்னதும் இவன் அந்த விஷயத்த எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு கையில இருக்கக்கூடிய கிளாஸ உடைக்கவும், என்னப்பா கையாலே கிளாஸ உடைச்சிட்டா உன் கைக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு காணிக்க ஒரு பதட்டத்தோட அந்த கிளாஸ் எல்லாத்தையுமே எடுக்கும் போது சின்னதா ஒரு பீஸினுடைய கையில ஒரு கோடை போட்டுருது. அதனால கையில ரத்தம் வந்ததும், ஏய் சாரி காணிக்க, நான் தெரியாதனமா இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னாலதான் உனக்கு இப்படி அடிபட்டுடுச்சுன்னு இவன் கர்ச்சீஃப் எடுத்து அந்த ரத்தத்தை எல்லாத்தையுமே தொடச்சிருப்பான். அது போக காணிக்க இதை எடுத்துட்டு போயிட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாலும், இல்ல நானே இதை பாத்துக்கிறேன்னு இவன் வாஷ்ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டு, இந்த ரத்தத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணேன், ஏன்னா ரீசே மேல வந்த ஸ்மெல்லும் உன் மேல வரக்கூடிய ஸ்மெல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கு, அது போக உன்னுடைய ரத்தத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லும் எனக்கு வருது, அதனால அவளை வச்சு நான் பண்ண முடியாத விஷயத்த எல்லாத்தையும் உன்னை வச்சு இந்த வீக்கெண்ட்ல நான் பண்ண போறேன்னு இவன் ஒரு மாதிரி பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. காணிக்கவோ என்ன நடக்க போதுனே தெரியாம இந்த வீக்கெண்ட் ஆனதும் இவன் ஷோ மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நம்பிக்கையில பார்ட்டிக்கு வந்துட்டான். ஆனா இந்த வீட்டுல இவனை தவிர வேற யாருமே இல்ல. அதனால இங்க இருக்கக்கூடிய மேடு கிட்ட, இங்க வர வேண்டியவங்களே எங்க, இதுக்கப்புறம் தான் வர போறாங்களா, இல்ல நான் பார்ட்டிக்கு லேட்டா வந்துட்டேன் நான் கேட்கவும், இல்ல 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 நீங்க கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க, நீங்க காஃபியை குடிச்சிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்ட்டி கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிரும் சொல்லிட்டு போனதும் இவனு சரி ஓகே பார்ட்டி ஆரம்பிச்சா சரின்னு போயிட்டு காஃபி எடுத்து குடிக்க, சடனா இவனுடைய டேபிள் மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போற மாதிரி மேல போய்கிட்டு இருக்குது. அதனால இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம இவன் கொஞ்சம் ஆச்சரியத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இவனை சுத்தி எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. அது போக இந்த இடத்துல எக்கச்சக்க கோல்ஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டு இங்க நடக்கக்கூடிய இதை வேடிக்கை பாக்குற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அதனால இது என்ன இடம், இங்க எதுக்காக நம்மள கூட்டிட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி இவன் இன்னும் கொஞ்சம் பயந்து போய் பார்க்கும்போது தான் மாஸ்டர் ஷூ வரார், கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு ஒரு குரல் கேட்கும். என்னடான்னு பார்த்தா ஷூ தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி பணக்கார கோல்ஸுக்காக ஒரு மிகப்பெரிய ஷோவை ரெடி பண்ணி இருக்கிறான். ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பணக்கார கோல்ஸ் எல்லாம் டைரக்டா போயிட்டு மத்த கோல்ஸ் மாதிரி மனுஷங்களை அடிச்சு சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலா வீக்லி ஒன்ஸ் பார்ட்டி வச்சுக்கிட்டு அதுல ரொம்பவே டேஸ்டா இருக்கக்கூடிய மனுஷங்களை கூட்டிட்டு வந்து சண்டை போட விட்டு அதுல யார் தோத்து போறாங்களோ அவங்களே இவங்க கொண்டு சாப்பிடுவாங்க. ஆனா இந்த இடத்துல காணிக்க ஒரு கோலாச்சு, இவனை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா இப்பதான் ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இந்த ஷோ கொடுக்கறான். இங்க பாருங்க பணக்கார கோல்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம். எப்பயுமே நம்ம மனுஷங்களை வச்சுதான் சண்டை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், ஆனா இன்னைக்கு அதுக்கு பதிலா கொஞ்சம் வித்தியாசமா கோல்ஸ வச்சு சண்டை போட்டு இதுல யார் தோக்குறாங்களோ அவங்கள நம்ம சாப்பிட போறோம். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான கோல் இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மத்த பணக்காரங்க எல்லாரும் எப்படி நம்ம மனுஷனை விட்டுட்டு ஒரு கோலை சாப்பிடுறது, இதுக்கு வாய்ப்பே இல்ல, அது மட்டும் இல்லாம இது நம்ம ரூல்ஸுக்கு எதிரானது அப்படி இப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா சொல்றீங்க, அப்பனா இதை ஒரு நிமிஷம் மோந்து பார்த்துட்டு அப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்கன்னு இவன் காணிக்கையுடைய பிளட் எல்லாத்தையும் கர்ச்சிஃப்ல நினைச்சு வச்சிருந்தா இல்லையா, அந்த கர்ச்சிஃப் எடுத்து இங்க இருக்கக்கூடிய மத்த பணக்கார கோல்ஸ் கொடுக்க அவங்க எல்லாரும் மோந்து பார்த்துட்டு, வாவ் இவனுடைய ரத்தத்தோட ஸ்மெல் இவ்வளவு டேஸ்டா இருக்குதுன்னா இவனை சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும், அதனால இப்பவே சண்டை யாருமே எல்லா கோல்ஸுமே ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காணிக்கை முழு கோல் கிடையாது, அதுக்கு பதிலா பாதி ஹியூமன், அதனாலதான் இந்த கோல் எனக்கு தான் எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்க. காணிக்கையை கொல்றதுக்காக காலகையர்களுடைய ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா பாக்குறதுக்கே காலகையர்கள் மாதிரி இவன் கொஞ்சம் நல்லா பல்கா இருப்பான். அது போக காணிக்கையை கொல்ற அளவுக்கு கையில ஒரு மிகப்பெரிய ரம்பத்தை வேற வச்சிருக்கான். அதனால இவன் நேரா வந்து காணிக்கையை பார்த்ததும், ஓ உள்ள பூச்சா, சரி ஓகே நசுக்கு நசுக்கிறேன்னு புடிச்சு போட்டு காணிக்கையை அடி அடிக்க காணிக்கை ஒரு அளவுக்கு இவனுடைய அடியில இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா இவன் ரீசன்ட் டேஸ் அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த ட்ரைனிங் இவனுடைய அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல அந்த காலகைய, டேய் மூட்டை பூச்சி என்கிட்ட இது இன்னும் தப்பிச்சாலும் உன அசால்ட்டா கொண்டுடுவான்டான்னு டக்குனு இவனை புடிச்சு கழுத்து நெரிச்சு கொல்ல போக சடனா அம்பியுடைய உடம்புல இருக்கக்கூடிய அண்ணியன் முடிக்கிற மாதிரி இவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்னை கோல் கண்ணு முழிச்சதும், உய்யால யாரடா கொல்ல பாக்குறேன்னு ஒரே பஞ்சில இவனை நாக் அவுட் பண்ண. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இவன் நாக் அவுட் பண்ணதை பார்த்து ஆச்சரியப்படாம இவன் ஒரு ஒன்னை கோலான்னு செமையா ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா ஒன்னை கோல பாக்குறது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். அதாவது ஏற்கனவே அந்த ஒரு பொண்ணு சொன்னா இல்லையா, பிறக்கும் போதே மோஸ்ட்லி குழந்தைங்க எல்லாம் இறந்துரும், சப்போஸ் அதுல தப்பிச்சு ஒரு குழந்தை வந்தாலும் சீக்கிரமா வயசை இறந்து போயிடுன்னு சொல்லியிருப்பா. அப்படி இருக்கும்போது இவன் பல வருஷமா உயிரோட இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இவன் ஒரு ஒன்னை கோல வேற இருக்கிறான். அப்பனா இவனை நம்ம சாப்பிட்டே ஆகணும், இவன் எனக்கு தான் எல்லாருமே நாக் அவுட் ஆகி கீழே விழுந்து கிடக்கக்கூடிய காலகையை எழுந்து திரும்ப உன்னை அட்டாக் பண்ண சொல்லப்போம். இவனும் சரி ஓகே நான் இப்பவே இவனுடைய கதையை முடிச்சிடுறேன்னு உடம்புல எக்கச்சக்கமான அடி வாங்கி எந்திரிக்க முடியாம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இவனை ஒரே அடியிலே கொண்டுலான்றதுக்காக பக்கத்துல வந்திருப்பான். பட் அதுக்குள்ள இவனுக்கு பின்னாடி ரத்தம் தெரியும்.
தெரியுது. என்னடான்னு பார்த்தா ஷூ தான் பின்பக்கமா வந்து இவனை அட்டாக் பண்ணி இருப்பான். அது மட்டும் இல்லாம இவனை அட்டாக் பண்ணி யாருமே இங்க திட்டிட்டு போக முடியாது. ஏன்னா இவன் இங்க கூட்டிட்டு வந்தது நான் தான். அப்படி இருக்கும்போது இவன் எனக்கு மட்டும் தான் அசால்ட்டா இந்த காலக்கையனுடைய ஒட்டவை பிச்சுக்கிட்டு இந்தாண்டா வரவும் காலக்கையவுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே சுத்தமா புரியல. ஏன்னா இவன் இந்த இடத்துக்கு வர வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை மாட்டி விட்டதே இவன் தான். ஆனா இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதும் இவன் தான். அதனால என்னடா நடக்குது ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் டைரக்டா இவன் கிட்டே வந்து என்னப்பா பயந்துட்டியா, உனக்கு சின்னதா ஒரு விளையாட்டு காட்டணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான், மத்தபடி நான் உன்னை எதுவுமே காயப்படுத்தும்னு நினைக்கல, அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதன்னு இவங்கிட்ட சொன்னாலும் காணக்கே நீ ஒரு ஒன்னை கோல்ன்றதுனால நீ எனக்கு மட்டும்தான், நான் தான் உன்னை சாப்பிடுவேன், அதுக்கான சரியான டைமுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. ஓபன் பண்ணதும் காணக்கி ஏதோ ஒரு பயங்கரமான இடத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்க. இவனை சுத்தி எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஆனா இங்க இது எப்படி இவனுக்கு தப்பிக்கிறதுன்னு தெரியல. அப்பதான் இவனுக்கு வீடியோ வரக்கூடிய ஷூவை பார்த்ததும் ஷூ என்ன எப்படியாச்சும் இங்கேயாவது காப்பாத்து, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்ட உடனே இவனும் காணக்கி நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த இடத்துல உனக்கு எதுவுமே ஆக போறது கிடையாது, ஏன்னா நீ என்னுடைய சாப்பாடு, அப்படி இருக்கும் போது உனக்கு எதுவுமே ஆக போறது இல்ல, நான் மட்டும் தான் சாப்பிட போறேன்னு ஜம்ப் பண்ணி வந்து இவனை கடிக்கவும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தூக்கத்துல இருக்கக்கூடிய காணிக்கையை இப்பதான் கண்ணு முடிக்கிறான். ஆக மொத்தம் இவன் தூங்கிட்டு இருக்கும் போது நேத்திக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே இவனுக்கு கனவுல வந்திருக்கு. ஆனா நேத்திக்கு நடந்த விஷயத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட இங்க இருக்கவங்கள்ட்ட யார்ட்டையுமே அவன் சொல்லல. ஏன் இவனுக்கு குருநாதரா இருக்கக்கூடிய யோஷிமோரா கிட்ட கூட எதுவுமே சொல்லல. அதுக்கு பதிலா எப்பயும் போல அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இந்த இடத்துல டோக்காவை மட்டும் காணும். ஏன்னா நேத்திக்கு தன்னுடைய ஃப்ரெண்டு ஒரு சாப்பாடு கொடுத்தான்னு சாப்பிட்டுட்டு வயிறு பிடிச்சிட்டு முடியாம கிடந்தா இல்லையா, அதோட எஃபெக்ட் இன்னும் அவளுக்கு இருக்குது. அதனால இன்னைக்கு அவன் வரமாட்டான்னு சொல்லப்போ காணிக்க உடனே நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன், அவளுக்கு எனக்கு இன்னைக்கு லீவு கிடைக்குமான்னு ஓப்பனா கேட்டான். ஏன்னா இவன் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு மனுஷங்க சாப்பிடுற சாப்பாடே சாப்பிட்டு முடியாம கிடந்தான் இல்லையா, சோ அந்த வழி என்னன்றது இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லீவ் கேட்டுட்டு நேரா அவளுடைய ரூம் கிட்டே வந்துட்டான். பட் ரூம்குள்ள போலாமா வேணாமான்னு ரொம்ப நேரம் யோசிக்கிறான். ஏன்னா அவளுக்கு தான் இவனை கண்டாலே சுத்தமா பிடிக்காது இல்லையா. அப்படி இருக்கும்போது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் டக்குனு ரூம் கதவை திறந்துகிட்டு எப்பயுமே வந்துட்டு போற டாக்டருடைய வைஃப் இந்த இடத்துல பொண்ணை விட்டுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவன் இங்க நிக்கிறான்றத பார்த்த உடனே எதுக்கு அங்கேயே சில மாதிரி நிக்கிற, இங்க தானே வந்த, வா உள்ள வந்து உட்காருன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவனு சரி ஓகே நம்ம வந்தது இவளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பாத்துக்கிறதுக்காக தான், அதனால பேசாம அமைதியா போய் உட்காருவோம், ஏதாவது ஹெல்ப் கேட்டா பண்ணலான்னு போய் அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்க. டோக்கா உடனே இங்க பார் எதுக்கு லீவ் போட்டுட்டு இங்க வந்த, உண்மையை சொல்லுன்னு கேட்கவும் இல்ல நான் உன்ன மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், அதனாலதான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். அண்ட் அதே நேரத்துல குட்டி பொண்ணுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கவும் வந்தன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி சரி வந்துட்ட ஒரு காஃபி சாப்பிட்டு போன இவ காஃபி போட போறா. ஆனா இவளுக்கு தான் உடம்பு சரியில்லை இல்லையா, அப்படி இருக்கும்போது நீ ஏன் போடுற, நான் போட்டு தரேன்னு சொல்லவும் இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, நேத்திக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டேன், அதனாலதான் எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அதனால மத்தபடி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு இவ சொன்னாலும் இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா இவ என்ன சாப்பிட்டான்னு இவனுக்கு தெரியாது இல்லையா, அதனால நீ எதை சாப்பிட்டன்ற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே இவளுடைய ரூம் ஓடிய வெளியில யாரோ ஒருத்தவங்க நாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது கதவு தட்டிக்கிட்டு இருக்காங்க. யார்டான்னு வந்து பார்த்தா இவளுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம இவளுக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலன்றதுனால இவளே தன்னுடைய கையால சூப் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கிறா. அதனாலதான் இது கொடுத்துட்டு போறதுக்காக வந்தவ இவ கிட்ட இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய நம்ம காணிக்கைய பாத்துட்டா. சோ இப்படி ஒரு பொண்ணுடைய ரூமுக்குள்ள ஒரு பையன் இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த பையன் இவளை விட கொஞ்சம் பெரிய பையன் வேற. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே என்ன நினைப்போமோ அதே மாதிரிதான் அந்த பொண்ணும் அடி பாவி ஸ்கூல்ல இருக்கும் போது அந்த பையனை பாரு இந்த பையனை பாருன்னு சொன்னா நான் சிங்கிள் பெருசா சீனை போட்டுட்டு இங்க என்ன உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உன் பாய் ஃப்ரெண்டு கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிற. நடக்கட்டும் இது எல்லாத்தையும் நீ ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு டோக்கா என்னதான் இவனுக்கு விளக்க பார்த்தாலும் எதையுமே கேட்காம டக்குனு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு ஓடி போயிட்டா. இதனால இவனும் சரி ஓகே என் ஃப்ரெண்டு அப்புறமா கூட பேசி புரிய வச்சுக்கலாம், பட் இதுதான் என்னால சகிச்சிக்கவே முடியலன்னு அவன் எடுத்துட்டு வந்த சாப்பாடையே பாத்துக்கிட்டு இருக்கப்போ டோக்கா இந்த சாப்பாடு எதுக்கு நீ வாங்கின, இது எப்படி இருந்தாலும் வேஸ்ட் ஆக போகுது, அதனால இதை நீ உன்னுடைய ஃப்ரெண்டு கிட்டே திரும்ப கொடுத்துருக்கலான்னு காணிக்கையை சொல்லிக்கிட்டு இருக்க. டோக்கா செமகவும் ஆயிட்டான். ஏன்னா இவளுக்கு தன்னுடைய ஃப்ரெண்டு எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அவன் பாயசனை கொடுத்தா கூட நான் பாயசம் மாதிரி குடிப்பேன், அதனால இதை நான் தேவையில்லாம மூக்க நடிக்காம பேசாம போய் ஓரமா உட்காருன்னு சொல்லிட்டு தனால முடியலனாலும் இதுல இருக்கக்கூடிய சாப்பாடா தன்னுடைய ஃப்ரெண்டு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கிறான்றதுக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. சோ இதனால இப்ப கோல்ஸுக்கு நடுவில் இப்படி சில பேர் இருக்காங்க போலன்னு காணிக்கையை பாத்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் சோகமான பிஜிஎம் போட்டுக்கிட்டு ஷூ என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா காணிக்கையை இவன் தப்பிக்க விட்டுருக்கான் இல்லையா, அதனால அவனை எப்படியாச்சும் திரும்ப குடிக்கணும். ஏன்னா அவனுடைய பிளட் ரொம்பவுமே டேஸ்டா இருக்குது. அது போக அவன் ஒரு ஒன் நைட் கோல், அதனால எப்படி அவனை என்னுடைய வழிக்கு கொண்டு வருது, நான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும், என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது இவனுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே வரல. அதனால இவன் டக்குன்னு நம்ம விக்ரம் படத்துல வரக்கூடிய சந்தனம் எப்படி ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு டக்குன்னு ஒரு பவர்ஃபுல்லான ஆளா மாறுவாரோ அதே மாதிரிதான் இவனும்
காணக்கியுடைய பிளட் இருக்கக்கூடிய அந்த கர்ச்சிப்பை எடுத்து மோந்து பார்த்துட்டு, காணக்கே நீ எனக்கு தான் உன நான் சாப்பிடாம விட மாட்டேன்னு காணக்கியவன் எப்படியாச்சும் சாப்பிடணும்னு பைத்தியமா இருந்தவன் இப்ப முழு பைத்தியமாவே மாறிட்டான். ஆனா இப்படி தன்னை சாப்பிடறதுக்காக ஒரு ஜீவன் வெறி கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாம காணக்கிய எப்பயும் போல ட்ரைனிங்க்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு சந்துக்குள்ள வேற ஒரு ஆர்கனைசேஷனை சேர்ந்த கோல்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னொரு கோலை போட்டு போனாடி அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதனால என்னடா நடக்குது, யார் இங்க அடி வாங்குறான்னு இவனும் பார்த்தா இந்த இடத்துல அடி வாங்கிட்டு இருக்குது வேற யாரும் கிடையாது, ஏற்கனவே இவங்கிட்ட போன அடி வாங்கின நிஷிகி தான். அதனால இவனை பார்த்த உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடாதீங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு காணக்கி நிஷிகி அடிச்சு போட்டுட்டு வந்த அந்த எபிசோட்ல சொல்லி இருப்பேன். இல்லனா அதை பார்க்கலன்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த எபிசோட்ல உள்ள போக போக இத பத்தி கொஞ்சம் டீடைலா நான் சொல்றேன். சோ இப்ப காணக்கி இவனை பார்த்த உடனே என்னதான் தான் கிட்ட ஒரு சண்டை போட்டவனா இருந்தாலும் இந்த இடத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கான் இல்லையா, அதனால தன்னால முடிஞ்சதை பண்ணி இவனை காப்பாத்தலான்னு இந்த கோல்ஸ் கூட இவன் சண்டை போடுறதுக்காக வந்திருக்கான். பட் இவன் ரொம்பவே சின்ன பையனா இருக்கிறத பார்த்ததும், என்ன பண்ணிட்டு எங்க கூட சண்டை போடலான்னு வந்திருக்கிற, உன்னை ஒரே அடியே நாக் அவுட் பண்ணிடுவோன்னு இவங்க எல்லாருமே அடிக்க பாக்குறாங்க. பட் காணக்கிய மேல ஒரு அடி கூட படுல. ஏன்னா இவன் ட்ரைனிங் எடுத்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிட்டான். அதனால இப்ப இவன் ஒரு கோலா மாறாமலே அசால்ட்டா இவனை அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் நிஷிகி அவனுடைய வீட்டுக்கு தூக்கிட்டு போக இந்த இடத்துல ஒரு பொண்ணு டக்குன்னு நிஷிகி இப்படி இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு என்னாச்சுன்னு ரொம்பவே பதறிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இவன் ஒரு ஹியூமன். சோ இப்படி இருக்கும்போது இவன் எதுக்காக ஒரு கோலுக்கு ஹெல்ப் பண்றான், அது மட்டும் இல்லாம இவனுக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்துட்டு இவன் எதுக்கு பதறான்னு இவகிட்ட விசாரிக்கும் போதுதான் தெரியுது இந்த பொண்ணு நிஷிக்கியோ லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனா இப்படி இருக்கிறது சாத்தியமே இல்லையே, உங்களுக்கு அவர் யாருன்றது நல்லா தெரியுமான்னு கேட்கவும், எனக்கு தெரியும்பா அவர் யாரு, அவருடைய லைஃப் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கிறாருன்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் அவர் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இருந்தாலும் இவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருக்குது. ஏன்னா ஒரு கோல் கூட ஒரு மனுஷியாலே வாழ முடியாது இல்லையா. அதனால சப்போஸ் நாளைக்கு அவர் ஒரு கோல் என்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதும், இங்க பார்ப்பா உனக்கு நான் சொல்றது புரியுமா புரியாதான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். ஒரு காதல் ஒருத்தவனை எப்படி வேணாலும் மாத்தோம், அதே மாதிரி தான் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காதல்னால நாங்க இந்த சொசைட்டியை பத்தியும் கவலைப்படல, எங்க ஃபேமிலியை பத்தியும் கவலைப்படல, அதுக்கு பதிலா எங்களுடைய ஃபியூச்சரை பத்தி தான் நாங்க கவலைப்படுறோம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. என்னன்னா இப்ப நிஷிக்கு ரீசென்ட் டேஸாவே யாருமே சாப்பிடுறது கிடையாது. அதுக்கு காரணமும் இந்த பொண்ணு தான். ஏன்னா லவ் பண்றாங்க இல்லையா, அதனால இவ யாரையும் நீ கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னதுல இருந்து அவன் அதிகமா சாப்பிடவே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்பவே முடியாம போயிருந்திருக்கும். அதனால இப்ப நிஷிக்கையை காப்பாத்துறதுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் இவன் உடனே ஒரு ஐடியா கொடுக்குறான். என்னன்னா அந்த கோல்ஸுக்கு எல்லாத்துக்கும் காஃபி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால நீங்க போயிட்டு நிஷிக்கு ஒரு நல்ல காஃபி பவுடர் வாங்கிட்டு வந்து காஃபி போட்டு கொடுங்க, நான் அதுக்குள்ள போயிட்டு அன்டேக்ல இருந்து நல்ல சாப்பாடு கொஞ்சம் கொண்டு வரேன், அதை சாப்பிட்டாருன்னா அவர் சீக்கிரமா ஹீல் ஆயிடுவாரு, அதனால நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லவும் இவ்வளவு சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மார்க்ல போயிட்டு சில பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் காணிக்க அன்டேக்குள்ள இருந்து சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டான். பட் இன்னமும் அந்த பொண்ணு வீட்டுக்கு வரல, கதவு லாக் ஆன நிலைமையில இருக்குது. அதனால என்ன ஆச்சுன்னு தெரியல, இவன் கதவை திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா இந்த இடத்துல இருக்க வேண்டிய அந்த பொண்ணு இல்ல, அதுக்கு பதிலா பால்கனியில ஒரு ரோஸ் கூட சேர்ந்த ஒரு லெட்டர் மட்டும் இருக்குது. அதனால அந்த லெட்டர் என்ன யாருக்கிட்ட இது வந்திருக்குது பிரிச்சு படிச்சு பார்த்தா, ஹே காணிக்கே நீ தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வேற எங்கேயும் இல்ல என்கிட்ட தான் இருக்கிறா, சோ அந்த பொண்ணு உனக்கு வேணும்னா நீ நான் சொல்ற இடத்துக்கு தனியா வரணும்னு அந்த லெட்டர்ல ஒரு சர்ச்சுடைய லொகேஷனை பின் பண்ணி அனுப்பி வச்சிருக்கான். ஏன்னா காணிக்கே இப்ப இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானே இவங்க கூட இங்க இருக்கிறான். அதனால இவங்களை கடத்தி நம்ம காணிக்கையை பிளாக்மெயில் பண்ணி சாப்பிட்டுலான்னு ஒரு வில்லத்தனமான ஒரு பிளான ரொம்ப நேரமா யோசிச்சு போட்டிருக்கான் போல. அதனாலதான் இப்படி ஒரு லெட்டர் அனுப்பி இவனை ஒரு இடத்துக்கு வர சொன்னதுக்கு அப்புறம் இவன் மட்டும் தனியா அந்த இடத்துக்கு போலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள நிஷிக்கு கொஞ்சம் கான்சியஸுக்கு வந்து நானும் ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லவும், இல்ல நிஷிக்கு நீ இப்ப வந்து கண்டிப்பா இறந்துருவேன், அதனால இங்க இருக்கிறதா உனக்கு நல்லது, நான் போய் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னாலும் இவன் கேட்காம ஷூ சொன்ன இடத்துக்கு காணிக்கை கூட சேர்ந்து வந்ததும், ஹே ஷூ உனக்கு என்ன தைரியம் இருந்ததுன்னா நான் வீக்கா இருக்கிற நேரம் பார்த்து என்னுடைய ஆள் மேல கை வச்சிருப்பேன், உன நான் சும்மா கூட போறது கிடையாதுடா, மரியாதையா அவளை விட்டுடுன்னு கத்திக்கிட்டே இருக்கவும், ஹே இங்க பார்ப்பா கத்தாத நான் உன்னை இவனை சாப்பிடறதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரல, அதுக்கு பதிலா இவனை சாப்பிடணுன்றதுக்காக தான் நான் கடத்திட்டு வந்தேன், ஏன்னா இவன் ரொம்பவுமே டேஸ்டா இருப்பான். ஹே காணிக்கே ஒரு வழியே நீங்க வந்துட்டேன், அது மட்டும் இல்லாம இப்ப நான் உன்னை சாப்பிட போறேன், சொல்லு உனக்கு எந்த கடைசி ஆசை இருக்குதான்னு இவன் கிட்ட ஒரு மாதிரி வித்தியாசமா கேட்டுக்கிட்டு இருக்கப்போ, நீ ஆள் மேல கைய வச்சது மட்டும் இல்லாம எனக்கு ஹெல்ப் பண்ணவனே சாப்பிட பாக்குறியாடான்னு நிஷிக்கு சடனா நல்லவனா மாதிரி இவனை அடிக்க பாக்க, என்னடா டக்குன்னு நல்லவனா மாறிட்டேன்னு இவன் புடிச்சு போட்டு
போட்டு ஒரே அடியிலே நாக் அவுட் பண்ணிட்டான். ஏன்னா நிஷிக்கு தான் எந்த ஒரு ஹியூமனும் சாப்பிடாம வீக்கா இருக்கா இல்லையா, அதனாலதான் ஒரே அடியிலே அவனை நாக் அவுட் பண்ணி போட்டுட்டு ஓகே இது சாப்பாட்டு நேரம்ன்ற மாதிரி இவன் சொல்லவும், அடைச்ச நான் உன சும்மா விட மாட்டான்டான்னு இவனுக்கு பின்னாடி நின்று இருந்த காணிக்கவும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு இவனை அடிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். பட் இவன் மேல ஒரு கை கூடும் படவே இல்ல. ஏன்னா இவன் வீக்லி பார்ட்டி நடத்துறன்ற பேர்ல எக்கச்சக்க மனுஷங்களை சாப்பிடுறதுனால இவனுக்கு காணிக்கையை விட பவர் அதிகமா இருக்குது. அதனாலதான் உன்னால முடியாதுப்பா, நீ எனக்கு மட்டும்தான். அதனால தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி ஆடு துடிக்கிற மாதிரி துடிக்காதுன்னு இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கவும் சடனா யாரோ ஒருத்தவங்க அவனை அட்டாக் பண்ணி இவனுடைய உடம்புல இருந்து ரத்தத்தை வர வச்சுட்டாங்க. யாருடான்னு பார்த்தா நம்ம டோக்காதா. ஏன்னா காணிக்கை சடனா வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு எங்கேயோ வெளியில போறத பார்த்ததுனால ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குதுன்னு இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா. அதனாலதான் இவனை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துல வந்து இவனை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம், ஓ டோக்கா நீனா, நீ இந்த இடத்துக்கு இவனை காப்பாத்துறதுக்காக வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா நீ இந்த இடத்துக்கு வந்துட்ட. அது மட்டும் இல்லாம என்னுடைய முகத்துல வேற கோடை போட்டுட்ட. அதனால என்னுடைய அழகான முகத்துல கோடு போட்ட பொண்ண கூறு போடாம விட மாட்டேன்னு அடுத்த செகண்டே தன்னுடைய காயத்தை ஹீல் பண்ணிக்கவும் காணிக்கைக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவனுக்கு அடிபட்டதுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள்ல வந்து ஹீல் ஆகும். ஆனா இவனுக்கு அடுத்த செகண்ட் ஹீல் ஆகுது இல்லையா, அதனால இவனால எப்படி முடியுதுன்ற மாதிரி கேட்க, காணிக்கை உனக்கு என்னமா புரியல, அவன் பல பேரை சாப்பிட்டு தன்னுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக்கிட்டான். அதனாலதான் அவனால டக்குன்னு ஹீல் பண்ணிக்க முடிஞ்சது. இருந்தாலும் அவனை நம்மளால ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டாகணும்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி அட்டாக் பண்ணாலும் இவனுக்கு பெருசா எதுவுமே ஆக மாட்டேங்குது. அதுக்கு பதிலா உங்ககிட்ட நான் இன்னும் எதிர்பார்த்தேன்னு டோக்கா ஒரு பக்கம் அடிச்சு நாக் அவுட் பண்ணி விட்டுட்டு காணிக்கையோடைய கையை பிடிச்சு உடைச்சு விட்டுட்டான். அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன்னு காணிக்கையோடைய வயிற்றுலயே ஒரு ஓட்டையை போட்டு ரத்தத்தை எடுத்து லைட்டா டேஸ்ட் பண்ணப்போ இவனுக்குள்ள வித்தியாசமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா 1 கோலோடைய ரத்தம் எல்லாமே இன்னொரு கோல்ஸுக்கு பவர் அதிகமா கொடுக்கும் இல்லையா, அதனாலதான் லைட்டா இவனுடைய ரத்தத்தை டேஸ்ட் பண்ணதுக்கே இவனுக்குள்ள எக்கச்சக்கமான பவர் வந்துகிட்டு இருக்க. நான் எதிர்பார்த்தது சரியா போச்சு. நான் உன்னை முழுசா சாப்பிட்டேன்னா இந்த உலகத்துல யாராலையுமே அடிக்க முடியாத ஒரு கோலை நான் மாறிடுவேன். இருந்தாலும் உன நான் உடனே முழுசா சாப்பிட போறது கிடையாது. ஏன்னா நான் ஒரு புக்ல படிச்சேன், ஹியூமனை சாப்பிட்டுட்டு 1 கோலை சாப்பிட்டா இன்னமும் பவர் அதிகமா கிடைக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு இந்த ஹியூமனை தான் சாப்பிட போறேன்னு இவன் கிளம்ப போற நேரத்துல டக்குனு டோக்கா இவனை தடுக்கிறதுக்காக வந்திருப்பா. ஆனா இவன் தன்னுடைய காகுனையை வச்சு என் வழியில யார் குறுக்க வந்தாலும் எனக்கு பிடிக்காதுன்னு டோக்காவுடைய வயிற்றுல குத்தி எட்டக்கடாசிட்டு நேரம் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு சாப்பிடலாம் ட்ரை பண்ணா இவனுடைய உடம்புல ஆல்ரெடி ஒரு கோல் கடிச்சதுக்கான ஒரு மார்க் இருந்திருக்கும். அதனால இது எப்படி நடந்துச்சு, இந்த பொண்ணு யார் கடிச்சதுன்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நிஷிகி தான். ஏன்னா ஆரம்பத்துல இந்த பொண்ணு நிஷிகி கிட்ட பழகும் போது இவன் சாதாரண ஒரு மனுஷன் நினைச்சுக்கிட்டு தான் பழகிட்டு இருந்திருப்பா. பட் என்னைக்கு காணிக்கை கிட்ட அடி வாங்கி சுத்தமா முடியாம கடந்தாலும் அன்னைக்குதான் இவன் ஒரு கோல்ன்ற விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இவனை உண்மையா அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணதுனால, இங்க பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ கோலா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன். அதனால நீ உயிர் வாழறதுக்காக என்ன சாப்பிடுறதுனா கூட நான் தாராளமா உனக்கு என்ன தருவேன்னு இந்த பொண்ணை தான் தன்னுடைய உடம்ப கொடுத்து அன்னைக்கு இவனை லைட்டா ஹீல் பண்ணி விட்டு இருந்திருக்கிறா. அது போக இவ தன்னுடைய உடம்பை கொடுத்ததுனால நிஷிக்கு மறுநாள்ல இருந்து எந்த ஒரு ஹியூமன்ஸையும் நான் அட்டாக் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸும் பண்ணியிருந்திருப்பான். அதனால அந்த விஷயத்தை எல்லாத்தையும் இப்ப நிஷிக்கு மயக்கத்துல இருந்து எழுந்து லைட்டா இவங்கிட்ட சொன்ன உடனே இன்னொருத்தர் சாப்பிட்ட சாப்பாட நான் கண்டிப்பா சாப்பிட மாட்டேன், அதனால இவன் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட்னு தன்னுடைய காகனையை வச்சு இவனை அட்டாக் பண்ண போக திரும்பவும் நிஷிக்கு குறுக்க வந்து தடுக்கிறதுக்காக வந்திருப்பான். ஆனா இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, டேய் போனா போது நீ என்னோட ஸ்பீஷிஸ் ஆச்சுன்னு உன்னை உயிரோட விடலான்னு பார்த்தா நீ திரும்ப திரும்ப இந்த ஒரு ஹியூமனுக்காக என்ன அட்டாக் பண்றதுக்காக வரல, அதனால இதுக்கப்புறம் நான் உனக்கு கருணையை காட்ட போறது கிடையாது, செத்து போடான்னு தன்னுடைய காகுனையை வச்சு என்னுடைய வயிற்றுல குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனா இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காணிக்காவால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இவன் சர்வே பண்றதுக்கு ஹியூமனுடைய பிளஷ சாப்பிடறதுக்கு பதிலா காஃபியை மட்டும் குடிச்சே தான் இத்தனை நாளா சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இவன் ஹீல் பண்ணிக்கிட்டு போயிட்டு அட்டாக் பண்ண நினைச்சாலும் இவனுக்கு திரும்ப திரும்ப அடிபட்டுட்டே தான் இருக்கும். அதனால இப்ப நம்ம என்ன பண்றது யோசிக்கும் போதுதான் தவளை தன் வாயால் கெடும்ன்ற மாதிரி அவன் சொன்ன ஒரு விஷயம் இவனுக்கு ஞாபகம் வருது. என்னன்னா இவனுடைய ரத்தத்தை எந்த கோல் சாப்பிட்டாலும் அந்த கோலுக்கு அதிகமான பவர் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது என்னோட பிளஷ சாப்பிட்டா அவங்களுக்கு இன்னும் அதிகமான பவர் கிடைக்கும்ல. அப்பனா டோக்கா உன்னால ஏந்திரிக்க முடியுமா, வா வந்து என்னோட பிளஷ சாப்பிடு, அது மூலியமா அவனை தடுக்கலாம்னு சொன்னதும் டோக்காவோ சரி வேற வழி இல்ல, அவனை தடுக்கணும்னா இதுதான் பண்ணி ஆகணும்னு என்னுடைய பிளஷ சாப்பிடறதுக்காக வந்த உடனே, ஹே ஷூ உன்னுடைய கதையை நாங்க முடிக்க போறோம்னு சொல்லிட்டு இவனுடைய பிளஷ கடிக்க டோக்காவுக்கு எக்கச்சக்கமான பவர் வந்து இவனுடைய காகனை அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கவும் ஷூ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இல்ல போச்சு எல்லாமே போச்சு, இப்படி நடந்திருக்கவே கூடாதுன்னு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கப்போ அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட்